पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல் நாமத்துக்கு வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பூர்வபாக ஸ்லோகங்களை பார்த்தீங்கன்னா வாசிச்சது. ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி ச சர்வஷः யுதிஷ்டிரः சாந்தனவம் புனரேவாभ्यभाषत। யுதிஷ்டிர உவாச்ச किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च वन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च। अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत्। ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवं येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः। यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। முதல் ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல் ஸ்லோகம் ஸ்தோத்திரத்தில் அதே வாச்சரம். ஓம் ஹரிஹி ஓம் ஓம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூதபவ்யபவத் பிரபுः பூதகிருத் பூதபிருத்பாவோ பூதாத்மா பூதபாவனः. முதல் ஸ்லோகத்தோட முதல் நாமத்தை பற்றின விசாரம் தான் போயிட்டு இருக்கு. விஸ்வம் விஸ்வம் அப்படின்னா சமஸ்தம் எல்லாம். விஸ்வம்னா எல்லாம். எல்லாமா யார் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது எல்லாமா இருக்கிறது முதல்ல எதை எடுக்கணும்? விஷ்ணு பகவானே எடுக்கணும், சகுண ஈஸ்வரனையே எடுக்கணும்.
இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபிச்சிருக்கார். பகவான் தான் சர்வ நாம ரூபங்களா வியாபிச்சிருக்கார். எல்லா உபாதிகளாகவும் அவர் தான் இருக்கார். நாமரூப உபாதிகள் எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கிறவர் அந்த பரமாத்மா. சைத்தன்யம் பிளஸ் மாயா ரெண்டு சேர்த்தா ஈஸ்வரன். மாயைனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்லை, நாமம் ரூபம். அப்ப கீழே இருக்கிறது என்னது? நாம ரூபத்துக்கு எல்லாத்துக்கும் கீழே வந்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சுத்த சைத்தன்யம் இருக்கு. அப்ப சுத்த சைத்தன்யத்தோட நாம ரூபம்ன்ற மாயையை சேர்த்து இந்த மொத்த உலகமும் என்னவா இருக்கு? ஈஸ்வரனா இருக்கு. அப்ப விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு சகுண ஈஸ்வரன், சகுண பிரம்மம். அதே இந்த நாம ரூபம் எல்லாம் பொய் அப்படின்னு ஒருத்தருக்கு புத்தி நல்ல வைராக்கியம் வருது அப்படின்னா, நேத்தி பண்ற சாமர்த்தியம் உண்டாச்சு அப்படின்னா, சர்வ உபாதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வித்வஸ்த சர்வ உபாதி எல்லா உபாதிகளையும் தூர போட்டுட்டு உதறிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னா, அந்த விஸ்வம்ன்ற சப்தம் எதை குறிக்கும்? இந்த மொத்த ஜெகத்தும் பிரம்மமயம் ஜெகத், இதம் சர்வம் பிரம்மமயம் ஜெகத். மொத்தமும் நிர்குண நிராகாரமா இருக்கிற பிரம்மம் தான். இது எல்லாம் வெறும் கல்பிதம் அப்படின்னு ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாமரூபத்தை விட்டதுக்கு பிறகு இருக்கிறது சமஸ்தம் எது அப்படின்னா வெறும் பிரம்மம் தான். பிரம்மைவ சர்வம் ஆத்மைவ சர்வம் அப்படின்னு சொல்லுது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரங்கள். அப்ப பிரம்மம் சுத்த பிரம்மமும் விஸ்வம் சப்தத்துக்கு அர்த்தம் எடுக்கணும். அதே நேரத்துல மாயையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சகுண பிரம்மத்தையும் விஸ்வத்துக்கு அர்த்தம் எடுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பிரம்மத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குமே, அந்த பிரம்மத்துக்கு என்ன பேரு? பிரம்மத்துக்கு பேரு பிரம்மம் இல்லை, எல்லாம் ரிலேட்டிவ் வேர்டு தான். ஆத்மாவுக்கு பேர் ஆத்மா இல்லை, பிரம்மத்துக்கு பேரு பிரம்மம் இல்லை. அப்போ அதுக்கு ஒரு சொந்த பேர் இருக்கணுமே சுவாமி அப்படின்னா நேதிஷ்டதமம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ரொம்ப க்ளோசஸ்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பிரம்மத்துக்கு. என்ன அப்படின்னா ஓங்காரம். அப்ப அந்த ஓங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்கும்? பரம்ச அபரம்ச எது ஓங்காரா. பிப்பலாத மகிழ்ச்சி சொல்றார், பரபிரம்மமும் அந்த ஓங்காரம் தான், அபரபிரம்மமும் சகுண பிரம்மமும் அந்த ஓங்காரம் தான். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்துக்குமே பரபிரம்மத்துக்கும் ஓங்காரம் வாச்சகம், அதே மாதிரி நிர்குண பிரம்மத்துக்கும் வாச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரம் தான். அப்ப விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா பேரா சொன்னீங்க அப்படின்னா ஓங்காரம் புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார்? மெதுவா 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 டெவலப் பண்ணிக்கிட்டே வர்றார். சர்வாத்ம பாவத்தை ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சர்வாத்ம பாவத்தை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கதான் எல்லா இடத்துலையும் தப்பு பண்றாங்க. நான் சொன்னேன்ல, எந்த இடத்துலலாம் விக்கிரக ஆராதனை இருக்கோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா அது பேசிக். அதுக்கு அடுத்த லெவலுக்கு வேதாந்தம் படிக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுக்கணும், ஈஸ்வரனை வந்து ஒரு இடத்துல மட்டும் பார்க்காதீங்க, அது பிரதீக உபாசனை. அதுக்கு அடுத்த லெவலுக்கு வாங்க, குண உபாசனைக்கு வாங்க, நல்லா எக்ஸ்பேண்ட் ஃபார்ம்ல வந்து பக்தியை பண்ணுங்க, ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணமா பாருங்க. ஒரு விக்கிரகத்துல ஈஸ்வரனை பார்க்குறோம் அப்படின்னா அது லிமிட் ஆயிடுது, பகவான் நம்மளே வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி. அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிரபாவம் என்ன அப்படின்னா இந்த மொத்த லோகத்தையும் வியாபிச்சிருக்கிறவர் தான் ஈஸ்வரன். அப்ப அதுக்காக ஆச்சாரியர் என்ன பண்றார்? ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வர்றார். லாஸ்டா நேத்து கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், பிரகலாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாவை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னான். என்ன சொன்னாரு? பிரகலாதன் பெருசாயிட்டார். பிரகலாதன் என்ன சொன்னார்? ஹே தந்தையே, மந்திராதி கிருதஸ்தாத்த நச்ச நைசர்கிகோ மம பிரபாவ ஏஷ சாமான்யோ யஸ்ய யஸ்ய அச்சுதோ ஹிருதி. நேற்று லாஸ்டா முடிச்ச ஸ்லோகம் இதுதான். ஹே தாத்தா, ஹே அப்பா, நீங்க என்கிட்ட வந்து பாக்குறீங்களா இந்த பிரபாவம். பிரபாவம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? எல்லாத்துலயும் ஈஸ்வரனை பார்க்கறது தான் பிரபாவம், பக்தி பிரபாவம். ஒரு மந்திரம் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, என்னோட ஆச்சாரியார் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சாக்தம் அந்த சாக்தம் பகிஷ்சைவம் விவகாரே வைஷ்ணவம் ஆச்சரே. வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவ சின்னத்தை திரிபுன்றத்தை நல்லா போட்டுக்கணும், நல்லா ருத்ராட்சத்தை போட்டுக்கணும். அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளார எப்பவுமே வந்து அம்பாலோட பக்தனா இருக்கணும். திரிகுணாத்மிகா மாயா அம்மா இருக்காங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த சாக்தம் உள்ளுக்குள்ளார அம்பாலை சேவிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா பிரம்மஸ்வரூபிணியாச்சு அம்பா, மாயா வந்து பாத்தீங்கன்னா அபின்ன சக்தி. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபிணி தான் அம்பாலை நம்ம இது பண்றோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியில எப்படி சுவாமி விவகாரம் பண்ணணும் அப்படின்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவம் ஆச்சரேத். வைஷ்ணவனா வெளியில வந்து ஆச்சரணம் பண்ணணும். வைஷ்ணவனா எப்படி இருக்கணும்?
அப்படின்னு கேட்டா விஷ்ணு பகவானோட பக்தன் எப்படி இருக்கணும்? எல்லாத்திலையும் ஈஸ்வரனை பார்க்கணும். பகவான் தான் எல்லா ஜீவராசிலையும் இருக்கார் அப்படின்னு அபேதத்தை பார்க்க வேண்டும். இதான் எல்லாத்துக்கும் தாசனா இருக்கணும். எவ்வளவு முடியுமோ எல்லா ஜீவராசிக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதான் வைஷ்ணவன் அப்படின்னு பேர். அப்ப அந்த சாக்தம் பகிஷ்சைவம் விவகாரே வைஷ்ணவமாச்சரேத் ந விவகாரே அத்வைத்தமாச்சரேத். முக்கியமானது, நான் அத்வைத்தமா இருக்கேன்னு விவகாரத்துல பண்ணாதீங்க. விவகாரத்துல வைஷ்ணவன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அத்வைத்தம் பாவையேத் ஹிருதி பாவையேத். ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா இது எல்லாம் நிர்குண நிராகாரம்னு பாவிக்கணும். ஆனா வெளியில பாத்தீங்கன்னா ஈஸ்வரன், இது எல்லாம் ஈஸ்வர சுரூபம் அப்படின்னு ஈஸ்வரனா பார்த்து தாசபாவத்துல இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா பர்ஃபெக்டா பாத்தீங்கன்னா நல்ல ஞானம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தமாயிடும். இங்க சொல்றாரு, ஹே தாத்த, ஹே அப்பா, ந மந்திராதிகிருத்தா பிரபாவக ஏஷ பிரபாவக. இந்த பிரபாவம் என்கிட்ட இருக்கே சர்வாத்ம பாவம். நான் எல்லாத்தையும் நாராயணன் 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 பார்க்கிறேனே, இந்த எல்லாத்தையும் நாராயணன் பார்க்கக்கூடிய அந்த பிரபாவம், பக்தியோட பிரபாவம் பாத்தீங்கன்னா ந மந்திராதிகிருத்தா. மந்திரத்தை பாத்தீங்கன்னா திரும்ப 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 ஆவர்த்தி பண்றதுனால உண்டாகிறது இல்ல. அது மட்டும் இல்ல, நச்ச நைசர்கிக்கோ மம. என்னுடைய இந்த பிரபாவம், பக்தி பிரபாவம், சர்வாத்ம தரிசனம் ஜென்மத்திலேயே உண்டானதும் இல்லை, பை பர்த்லேயே உண்டானது இல்லை, நைசர்கிக்கா நேச்சுரா உண்டானது இல்லை. அப்ப இது என்னது அப்படின்னு கேட்டினா கல்டிவேட் பண்ணணும். நம்ம தான் பாத்தீங்க அப்படின்னா குருநாதர்கிட்ட இருந்து ஒவ்வொன்றா கேட்டு 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 சத் சங்கங்கள் மூலமா நல்ல சத் சங்கம், வெறும் பிரதீக்க மட்டும் இல்லை, நல்லா பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை வியாபிச்சவரா சொல்ற சத் சங்கத்தை கேட்கணும். கேட்டு 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 நம்ம கல்டிவேட் பண்ணணும். நல்லா பாத்தீங்கன்னா கிருஷ்ணனை வச்சு ஏர் உழணும் மனசை. கிருஷ்ண தாத்து பாத்தீங்க அப்படின்னா விலேக்கனே, நல்லா பாத்தீங்கன்னா பண்படுத்துறவர் கிருஷ்ணர். திரும்ப திரும்ப பக்தி பண்ணி பக்தி பண்ணி இந்த மனசு பாத்தீங்கன்னா மெதுவா என்ன ஆகணும், சர்வாத்ம பாவத்துக்கு கொண்டு வரணும். அதனால இது பிறவியிலே வந்துருமா? வராது. மந்திரத்தினால் வருமா? வராது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப சாமானியம். ரொம்ப சாமானியம் என்ன அர்த்தம்? கோரா கும்பர்ல இருந்து ஆரம்பிச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேதமே தெரியாத நிறைய பக்தர்களோட மகான்களோட சரித்தம் படிச்சோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான நபர்கள். அவங்களுக்கு இருந்த பக்தி பாத்தீங்கன்னா வேதம் படிச்சவங்களுக்கோ பெரிய பெரிய புத்திசாலிகளுக்கோ இல்லை. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இது சாமானியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்ய எஸ்ய அச்சுதோ ஹிருதி. யார் யார் உள்ளத்துல பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல அந்த அச்சுதன் இருக்காரோ, பக்தி இருக்கோ, பக்தி வந்துருச்சோ, உள்ள பக்தி ஆவேசம் ஆயிடுச்சு அப்படின்னா பார்க்கறதெல்லாம் இறைவனா தெரிய ஆரம்பிச்சிடும். கல்டிவேட் பண்ணணும். எல்லாம் ஈஸ்வரன் தான். பேதம் பார்க்கவே பார்க்காதீங்க. பேதம் பார்த்தீங்க அப்படின்னா மரணம் சம்பவிக்கும். திரும்ப திரும்ப பிறந்து இறக்கணும். அதனால பேதம் பார்க்கவே பார்க்காதீங்க. எல்லாம் ஈஸ்வர சுரூபம். அதுக்காக தான் காலையில நம்ம படிக்கும் போதே அறிவை கொடுக்குறோம். எப்படி பாத்தீங்கன்னா மெதுவா 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 இந்த ஜெகத்து தெரியுது அப்படின்னு தத்துவத்தை படிக்கிறதுக்காக. தத்துவத்தை படிக்கிறது ஒரே தத்துவம் தான். என்னாச்சு? தூக்கத்துல இருந்த ஒரே தத்துவம் தான் மெதுவா மெதுவா மாயையோட மாயத்தினால பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரியுது நமக்கு. தேக பேதங்களா அநேகம் இருக்கு, ஒரே நான் தான். அதனால பேதம் வாஸ்தவம் இல்லை. பேதம் பாத்தீங்கன்னா பொய். அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா பாவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா எஸ்ய எஸ்ய ஹிருதி அச்சுதா. யார் யார் உள்ளத்திலெல்லாம் ஹிருதயத்திலெல்லாம் பாத்தீங்கன்னா அச்சுதன் இருக்கானோ அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த பக்தனுக்கு பாத்தீங்கன்னா அந்த சர்வாத்ம பாவம் நேச்சுரலா சாமான்யமா சம்பவிக்கக்கூடியது அப்படின்னு பிரகலாதர் பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது சொல்றாரு. இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிக்குது. அன்யேஷாம் யோ ந பாபானி சிந்தயத்யாத்மனோ யதா தஸ்ய பாப்பாகமஸ்தாத ஹேத்வா பாவான்ன வித்யதே. அன்யேஷாம் யோ ந பாபானி சிந்தயதி ஆத்மனோ யதா. யதா ஆத்மனோ, எந்த விதமா தனக்கு நம்ம யாராவது கெட்டது நினைச்சுப்போமா? நமக்கு நாமே கெட்டதை நினைப்போமா? எனக்கு எல்லாம் நாசமா போகட்டும் அப்படின்னு நம்ம யாராவது சிந்திப்போமா? நம்ம சிந்திக்க மாட்டோம்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்யேஷாம், மற்றவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அன்யேஷாம் ந பாப்பானி சிந்தையே யோ. எவன் பாத்தீங்கன்னா தன்னை போலவே மற்றவர்களுக்கும்
பாப்பத்தை எவன் சிந்திப்பதில்லையோ அவன் கெட்டு போகட்டும், இவனுக்கு நாசமா போகட்டும், அது ஆகட்டும் இதாகட்டும் அப்படின்னு எப்படி நமக்கு நினைக்க மாட்டோமோ அதே மாதிரி மற்றவர்களுக்கும் இதை நினைக்காமல், எது தஸ்ய பாப்ப ஆகமஸ்தாத்த, அவனுக்கு பாத்தீங்கன்னா பாப்பமானது வருவதற்கு பாத்தீங்கன்னா ஹேத்து அபாவாத், அவனுக்கு பாப்பம் வருவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் போய்விடும். அப்ப நம்ம பாப்பம் பண்றதே எப்ப பண்றோம் தெரியுங்களா? எப்ப பண்றோம்? நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரியே பார்த்தோம்னா பாப்பம் நம்ம பண்ணவே மாட்டோம். நம்ம பாத்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் வேற வேற வேறன்னு பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் சுயநலம் வந்துருச்சு. அந்த சுயநலத்தினால தான் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் தன்னோடது நல்லா இருக்கணும் தன்னோடது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ஒவ்வொரு கெட்ட காரியத்திலையும் ஈடுபடுறோம். அப்ப மற்றவங்களையும் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே நினைச்சோம் அப்படின்னா எந்த பாப்பங்களும் நம்ம யாருக்கும் செய்யவே மாட்டோம். அதனால பாப்பங்கள் நடக்காது. பாப்பங்கள் நடக்கல அப்படின்னா பாப்ப ஆகமஸ்தாத்த ஹேத்து அபாவா, ஃபியூச்சர்ல வரக்கூடிய பாப்பம் பாத்தீங்கன்னா இல்லவே இல்லாத காரணத்தினால, காரணம் இல்லாத காரணத்தினால ந வித்தியதே, பாப்பம் பாத்தீங்கன்னா இல்லாமல் போய்விடும். பாப்பமே இருக்காதுங்க. அப்ப பாப்பமே இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகம் சொல்றார், கர்ம நாம் மனசா வாச்சா பரபீடாம் கரோதி யஹ. அதுக்கு ஆப்போசிட் எப்பவுமே ஆச்சாரியர் ஒரு இது பண்ணுவாரு சாஸ்திரத்துல, நல்லவனை சொன்னா கெட்டவனை சொல்லணும், கெட்டவனை சொன்னா நல்லவனை சொல்லணும், அப்பதான் பேலன்ஸ் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா சொல்லிட்டார், யாரு பாத்தீங்கன்னா தன்னை போலவே மற்றவர்களை பார்க்கிறானோ, மற்றவங்களுக்கு பாப்பம் செய்வதில்லையோ அவனுக்கு பாத்தீங்கன்னா பாப்பம் வராது. அப்ப யாரு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல சிந்திக்கிறார், கர்மனா வாச்ச மனசா வாச்சா, கர்மத்தினாலையும் தேகத்தினால பண்ணக்கூடிய கர்மங்கள், மனசினால பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்காக பண்ணக்கூடிய சிந்தனை, தப்பான சிந்தனை, அதுக்கப்புறம் வாச்சா வாக்குல சொல்லக்கூடிய ஹட் பண்றது மற்றவங்களை, இதெல்லாம் பரப்பீடாம் கரோத்தியா, எவன் பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா பரப்பீட்டாம்ன்றதுக்கு அர்த்தம் துக்கப்படுத்துறவனா எவன் செய்கின்றானோ, காயா வாச்சா மனசா, மூணே இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மகிட்ட இருக்கு. தேகத்தினால கர்மா பண்றோம், வாக்குனால பாத்தீங்கன்னா பேசுறோம், மனசுனால சிந்திக்கிறோம். இந்த மூணுத்தையும் பாத்தீங்கன்னா எவன் செய்கிறானோ தத் பீஜம் ஜென்ம பலதி பலதி பிரபூதம் தஸ்ய அசுபம். ரொம்ப அருமையா சொல்றார், தத் பீஜம். எதுல ஜென்மம் கிடைக்குது நமக்கு? ஜென்மத்துக்கு காரணம் இது கர்மா, புண்ணிய பாப்ப கர்மா. அப்ப நம்ம இந்த ஜென்மத்துல பண்ற புண்ணிய பாப்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்மத்தை கொடுத்தோம். அப்போ தத்பீஜம் ஜென்ம, அந்த கர்மத்தின் விளைவா பாத்தீங்கன்னா நமக்கு ஜென்மம் கிடைக்கும். பலதி பிரபூதம் தஸ்ய அசுபம், அந்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன கிடைக்கும்? அநேகமான அசுபம் பாத்தீங்கன்னா பலதி பிரபூதம். இவன் முந்தின ஜென்மத்துல பண்ண பாப்பத்துக்கு ஏத்த மாதிரி, காயா வாச்சா மனசா பண்ண பாப்பத்துக்கு ஏத்த மாதிரி என்ன கிடைக்கும்? அநேக அசுபங்களை, துக்கங்களை பாத்தீங்கன்னா அவன் அடைகின்றான், அவனுக்கு சம்பவிக்கும் அப்படின்னு அடுத்து சொல்லியாச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்னோட தேகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏதோ ஜென்மங்கள்ல யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் கெட்டது பண்ணணும் தெரில. பெரியவங்க எல்லாத்துக்குமே நமக்கு தெரியாது இல்லை. நான் சொல்லியிருக்கல ஒரு கர்மா எப்படி சம்பவிக்கும். பிராரப்தம் பார்த்தீங்கன்னா என்னோட த்ரோட்டு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த த்ரோட்டு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கு, வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. என்ன பாப்பம் பண்ணனே தெரியல. ஏதோ ஸ்தூல பாப்பம் எத்தனை ஜென்மத்தில் பண்ணியிருப்பேன் தெரியாது சாமி. 1,00,000 பிறவிக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கலாம், 1 கோடி பிறவிக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கலாம், 10 கோடி பிறவிக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கலாம், தெரியாது. போன ஜென்மத்திலையும் பண்ணியிருக்கலாம். அப்ப சரீரத்தினால செய்யப்பட்ட கர்மா சரீரத்துல பலன் கொடுக்கும். நான் ஒரு ரமணாசிரம் பக்கத்துல ஒரு இடத்துல பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். காலையில பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு பூஜாரி ஒருத்தர் இருப்பார். ஒரு சின்ன கோயில், கிராம கோயில். அவங்க அப்பா அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விக்கிரகம் வச்சிருப்பார். டெய்லி பாத்தீங்கன்னா உள்ள அம்பாளுக்கு பூஜை நடக்கும். பூஜை பண்ணிட்டு நல்லா ஸ்தோத்திர மந்திரம்லாம் சொல்லிட்டு வருவார். அப்பா அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா மந்திரம் ஜபிக்கும் போது திட்டிக்கிட்டே, கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டிக்கிட்டே பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனை பண்ணுவார் அம்மாக்கு அப்பாக்கு. நான் பாத்தீங்கன்னா காலங்கத்தால பாத்தீங்கன்னா கிளாஸ் 7 மணிக்கு ஆரம்பிக்கும். 7 மணிக்கு முன்னாடி இவரோட கெட்ட வார்த்தைகளா நான் கேட்பேன். நான் என்னோட அனுஷ்டானத்தெல்லாம் முடிப்பேன். அனுஷ்டானத்தை முடிச்சு பாராயணம் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் முடிப்பேன். முடிச்சு வெளியில வந்தேன் அப்படின்னா இவரோட கெட்ட கெட்ட வார்த்தைகளா காதுல விழுந்துகிட்டே இருக்கும். நான் தான் நினைப்பேன், ஒரு பேருக்கு எஸ்ய பர்ணமயம் ஜுகூர் எஸ்ய நாஸ்தி, ஒரு பூர்வ மீமாம்சால இருக்கு. எவனுக்கு பாத்தீங்கன்னா ஜுகு பாத்திரம் சொல்லக்கூடிய ஆகுதி கொடுக்குற பாத்திரம் பர்ணமயமா இல்லையோ,
அந்த ஒரு மரத்தோட பேர் பலாச மரம்னு பேர். அந்த மரமா இல்லையோ அவன் வந்து கெட்ட வார்த்தைகளா கேட்பான் அப்படின்னு ஒரு பலன் இருக்கு. நான் அதுதான் நினைச்சிருப்பேன், என்னென்ன ஜென்மங்கள்ல என்னென்னலாம் யாரெல்லாம் திட்டணுமோ தெரியல, நான் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையா காலங்காத்தால கேட்க வேண்டியிருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இந்த சாஸ்திரிய சப்தங்களும் மந்திரங்களுமா போயிட்டே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் சாமி, எப்படி சாமி உங்களுக்கு காலையில இருந்து நல்லதா பேசுறீங்க, நல்ல மந்திரங்களா சொல்றீங்க, அப்ப ஏதோ ஒரு பாப்பம் அந்த காலையில கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட சப்தங்களா கேட்கறதுக்கு, அப்பசப்தங்களை கேட்கறதுக்கு என்னுடைய கர்மா. அதுக்கப்புறம் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, கெட்ட சப்தங்களே இருக்காது. ஆனா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சத்ருவா நினைக்கிறவங்க யாராவது வருவாங்க போவாங்க, எப்போது ரேர 6 மாசம் ஒரு வாரத்துக்கு வருது, என்னை பார்த்து ரொம்ப ஜலசுல எதையாவது திட்டிட்டு போவாங்க. அப்படி திட்டிட்டு போறாங்கன்னா இது ஏதோ கர்மா. அப்ப வாக்குல செய்யப்பட்ட கர்மா, வாக்குல வந்து பாத்தீங்கன்னா கெட்ட சப்தங்களை கேட்கறதாயிடும். சரீரத்துல செய்யப்பட்ட கர்மா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் தேகத்துல கொடுக்குது. மனசுனால செய்யப்பட்ட கர்மா என்ன பண்ணுவோம், மனசுனால டிப்ரெஷன்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய மனோரோகங்கள் நிறைய இருக்கு நமக்கு, அதை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோட பலன். கெட்டது பண்ணணும், அந்த கெட்டதை வந்து பாத்தீங்கன்னா எங்க பண்ணணுமோ அங்கதான் அனுபவம் செய்யணும். சிம்பிள். இவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மமானது கிடைச்சு அந்த ஜென்மத்துல ஒருத்தன் எவன் வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்ல கெட்டது பண்ணானோ, காயா வாச்சா மனசா, உடம்புல பண்ணப்பட்டது உடம்புல அனுபவிக்கப்படும், வாக்குல பண்ணப்பட்டது வாக்குல அனுபவிக்கப்படும், மனசுல பண்ணப்பட்டது மனசுல அனுபவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு சோகம் ந பாபமிச்சாமி ந கரோமி வதாமி வா சிந்தயன் சர்வபூதஸ்தம் ஆத்மன் வ்யபிச்ச கேசவம். அற்புதம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோமோ அதுதான் ரிசல்ட்டா வரப்போகுது. முந்தின ஜென்மத்துல என்ன பண்ணமோ இந்த ஜென்மத்துல அதுதான். இந்த வித தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லுவோம், ஆகாமி கர்மத்தை பத்தி யோக சுதாகரத்துல படிச்சிருக்கோம். பரிதாபம் என்ன பண்ணும், பரிணாம தாப்ப துக்கத்தை பத்தி படிக்கும்போது யோக சுதாகரத்துல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு நல்ல முந்தின ஜென்மத்தோட பண்ண நல்ல புண்ணியம் இருக்கு, ஏதோ ஜென்மங்கள்ல பண்ணதெல்லாம் இப்ப நமக்கு ஒரு ஜென்மத்துல கிடைச்சிருக்கு. நல்லா சுகத்தை அனுபவிச்சுட்டு சேஃபா இருக்கும், செட்டில் ஆயிருக்கும் அப்படின்னு நல்ல அனுபவம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது மெதுவா 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 தீந்து போயிட்டே இருக்கும். தீந்து போய் மிச்சம் என்ன இருக்கும், பாப்பம் வரும், அடுத்து தமோ விருத்தி வந்துடும், துக்கம் வந்துடும். அதனால புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்பவே நல்லா இருக்குமா, சௌக்கியமா இருக்கும் போதே என்ன பண்ணணும், என்னெல்லாம் புண்ணியம் பண்ண முடியுமோ திரும்ப 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 ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். புண்ணியத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அதிகமா பண்ணணும். அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், இப்ப இருக்கிற சுகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆகும். நம்ம பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப என்ன ஆகும், தாப்ப துக்கமானது உண்டாகிவிடும் அப்படின்னு வந்து யோக சுதாகரத்துல வியாசபா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சதாசிவ பிரம்மேந்திரன் சொல்லியிருக்காரு. அதேதான் இப்பவும் நம்ம வந்து சேஃபா இருக்குமே சுவாமி, நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எதையும் பண்ணாம விட்டுறாதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா சோகம், இந்த விதமா குருநாதர் மூலமா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தை படிச்ச மாத்திரத்துல நமக்கு தெரியணும், நம்ம அனுபவிக்கிறது எல்லாம் முந்தின ஜென்மத்துல பண்ணப்பட்ட பாப்பங்கள். அதனால இனி ஃபியூச்சர்ல நமக்கு சம்பவிக்கவே கூடாது துக்கம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்களாம் என்ன பண்ணணும், சோ அகம், அப்படிப்பட்ட நான் குருநாதர் மூலமா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிச்ச நான், ந பாப்பம் இச்சாமி, நான் யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாப்பத்தை இச்சைப்பட மாட்டேன். அவன் கெட்டு போகட்டும், இவன் கெட்டு போகட்டும், இவன் இப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும்னு மனசாலையும் வந்து பாத்தீங்கன்னா எதையும் நினைக்க மாட்டேன். இப்ப நான் சொல்றேன்ல, நான் கெட்ட வார்த்தையெல்லாம் அப்ப இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல ஆச்சு, கண்டினியூஸா 7-8 வருஷம் ஆச்சு. அந்த இடத்துல இருந்து நான் வெளியில வந்தேன். அதுக்கப்புறம் கெட்ட சப்தங்களை இன்னும் நான் கேட்கவே இல்லைங்க. ரொம்ப ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டேன் நினைக்கிறேன். வருஷங்கள் ஆச்சு கெட்ட சப்தங்களே கேட்கறதுக்கு. நான் இருக்கிற சொசைட்டி அப்படிதான் இருக்கு, வெளியில போனாவே கெட்ட சப்தங்கள் தான் கேட்கணும். எவனாவது ஏதாவது பேசிட்டு தான் இருப்பேன் ரோட்ல எல்லாம். ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கெட்ட சப்தங்களை கேட்கறதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு போல இருக்கு. இப்ப கெட்ட சப்தங்கள் அப்பசப்தங்களை வந்து கேட்கறதே இல்லை. அப்ப என்ன அர்த்தம், ஏதோ வாக்குல பண்ண பாப்பம் தீர்ந்து போச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா புண்ணியம் போயிட்டு இருக்கு. மனசு எப்படி சுவாமி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல போராடிக்கிட்டு இருந்த மனசு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெதுவா 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 இந்த மந்திர ஜபங்களும்
இந்த சாஸ்திர அத்தியனம், மந்திர ஜபமும், சேவையும், இதெல்லாம் சேர்ந்து, குரு சேவை, இதெல்லாம் சேர்ந்து மனசு எப்படி சுவாமி இருக்கு அப்படின்னா பிரசன்னமா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? வெளியில தேகம் எந்த சஃபரிங் ஆனாலும், வெளியில இருக்கிறது எதுவே என்ன வேணா ஆனாலும் கூட மனசு எப்படி இருக்கும்? பிரசன்னமா இருக்கும். நான் தெரிஞ்சுப்பேன், முந்தின ஜென்மத்துல நான் நல்லா பாத்தீங்கன்னா மனசுக்கான கர்மாவை, நல்ல கர்மாவை நான் பண்ணியிருக்கேன். அதனால மனசு பாத்தீங்கன்னா எப்பவுமே பிரசன்னமா இருக்கு. ஆனா தேகத்துல என்னென்னவோ தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு சரீரத்துல பாத்தீங்கன்னா துக்கத்தை கொடுக்கறதா, ரோகங்கள்லாம் போயிட்டே இருக்கு. அப்ப அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்சிமம் பாத்தீங்கன்னா வாக்குல அவாய்ட் பண்ணிடுறது. வாக்குல பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்றதே இல்லை, இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணணும்னு எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்றது. ஆனாலும் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படி தெரியுங்களா? ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த போஸ்டிங்குன்னு சில கண்டிப்பெல்லாம் பேச வேண்டியிருக்கும். என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு தலையில குட்டுற மாதிரி சில பேருக்கு குட்டு வச்சாதான் புரியும். கண்ணு இதை கண்ணு அப்படின்னு ரொம்ப சாஃப்டாலாம் சொன்னாலாம் யாருக்கும் புரியாது. அப்போ ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துக்காக நான் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் தேசப்பட்ட மாதிரி, கோபப்படுற மாதிரி கரெக்ட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா பேச வேண்டியிருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங்காக தான். அதை விட்டுட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், ரொம்ப ஃப்ரீ. யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு பேசணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி யாரை குறிச்சும் பாத்தீங்கன்னா மனசால கூட பாத்தீங்கன்னா தீங்கு நினைக்காம பாத்துக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செயல் எந்த காரியம் பண்ணாலும் நல்ல புண்ணிய கர்மாவா பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்ப என்னது? இதெல்லாம் சாஸ்திரம் தெரிஞ்சதுனால, சோகம் ந பாபமிச்சாமி, யாருக்கும் பாப்பத்தை நான் இச்சைப்பட மாட்டேன். ந கரோமி, யாருக்கும் நான் பாப்பத்தை செய்ய மாட்டேன். ந வதாமி, எப்பவுமே யாருக்கும் பாப்பத்தை நான் பாத்தீங்கன்னா பேச மாட்டேன். அது மட்டும் இல்ல, சிந்தையன், இந்த விதமா சிந்திக்கிற நான். சர்வபூத்தஸ்தம் ஆத்மன்யபி ச கேசவம், எல்லா ஜீவராசிகள்லயும் என்னவா இருக்கார்? ஈஸ்வரன் அந்தராத்மாவா இருக்கார். எல்லா ஜீவராசிலையும் அந்தராத்மாவா இருக்கார். மயிச்ச அப்பி ஆத்மன் அபிச்ச, அப்படின்னு அர்த்தம், என்னிடத்திலையும் பகவான் பாத்தீங்கன்னா அந்தர்யாமியா இருக்கார். எனக்குள்ளாரையும் பகவான் தான் இருக்கார், சர்வ பூத்தங்களுக்குள்ளாரையும் அவர்தான் இருக்கார் அப்படின்னு சிந்திக்கிற கேசவம் ச சிந்தையன். அப்படி உள்ள இருக்கிற கேசவனை இந்த விதமா சிந்திக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? அப்படி சிந்திக்கிற நான் யாருக்கும் கெட்டது பண்ண மாட்டேன். எவ்வளவு முடியுமோ எல்லாத்துக்கும் பரோபகாரம் பண்ணிக்கிட்டே போறேன். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நல்ல புரிதல் உண்டாக இதுதான் நடக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னு தெரியுங்களா? ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நல்லவங்கன்னு சொல்றவங்க எல்லாரும் ஒதுங்கி இருக்கிறோம், யாருக்கும் நல்லது பண்றது. நான் பாக்குறேன், நிறைய நல்லவங்களை பாக்குறேன். ஆனா பாத்தீங்கன்னா பரோபகாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நல்லவங்களா இருக்காங்க, செல்ஃபிஷா இருந்துகிட்டு இருக்காங்க. அது இல்லை. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்ன கொடுக்கும்? துக்கத்தை கொடுத்துரும். அப்ப எவ்வளவு முடியுமோ என்ன பண்ணணும்? வெளியில இருக்கிற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா வைஷ்ணவனா மாறணும். வைஷ்ணவனா, பரோபகாரியா, தாசபாவத்துல எவ்வளவு முடியுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த சர்வாத்ம பாவம் என்னாகும்? நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி எல்லாத்தையும் ஈஸ்வர தரிசனம் உண்டாகும். அடுத்த ஆச்சாரிய சொல்ற, சாரீரம் மானசம் வாக்ஜம் சர்வத்ர தெய்வம் பூதபவம் ததா சர்வத்ர சமசித்தஸ்ய தஸ்ய மே ஜாயதே குதஹ. அத்புதமான ஸ்லோகம். ஷாரீரம், மானசம், வாக்ஜம், இந்த மூணுத்துக்கு என்ன பேரு? சரீரத்துல உண்டாகிறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனசுல உண்டாகிற துக்கம், சரீரத்துல உண்டாகிற துக்கம், வாக்குனால உண்டாகிற துக்கம். இந்த மூணுத்துக்கும் பேர் என்ன பேருனா ஆதி ஆத்மிக துக்கம், ஆத்தியாத்மிக துக்கம் அப்படின்னு பேர். சரீரத்தினாலையும் மனசுலையும் உண்டாகிற துக்கத்துக்கு என்ன பேரு? ஆத்தியாத்மிக துக்கம் ஒண்ணு. அதுக்கப்புறம் சர்வத்திர தெய்வம். தெய்வம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆதி தெய்வீக துக்கம் சொல்லக்கூடிய நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய துக்கங்கள். அதுக்கப்புறம் ஆதி பௌத்திகம்னா என்ன அர்த்தம்? பூத்தபவம், ததா பூத்தபவம். அது போலவே பூத்தங்கள்ல இருந்து உண்டாகக்கூடியது மற்ற ஜீவராசிகள் இருக்குல்ல, மற்ற ஜீவராசிகள்ல இருந்து உண்டாகக்கூடிய துக்கங்கள் எல்லாம் ஆதி பௌத்திகம் அப்படின்னு பேர். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு மூன்று துக்கங்களை தாபத்திரயம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால்தான் நம்ம சாந்தி சாந்தி சாந்தின்னு 3 முறை சொல்றோமா? இந்த 3 முறை சொல்றது எதுக்குன்னா இந்த 3 விதமான துக்கங்கள் நாசமாகிறது. அப்ப இந்த 3 விதமான துக்கங்களும் யாருக்கு சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ குரங்கு காலையில இருந்து இங்கதான் இருக்கு.
ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குரங்கோட எனக்கு ஃபைட்டிங் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. 15 குரங்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. என் நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தூங்க விட மாட்டாங்க, எதுவும் பண்ண விட மாட்டாங்க. பூச்செடியை வச்சேன்னா எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போடுவாங்க. நேற்று தான் போன வாரத்தில் ஒரு புது செடி வாங்கிட்டு வந்தேன். நல்லா வந்து ஹைபிஸ்கஸ் பெருசான பூ, சுவாமிக்கு வச்சா நல்லா இருக்கும். கரெக்டாக வந்து 2 மொட்டு வந்து 3 மொட்டு வந்து இருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி கீழே போட்டுருக்கு. ஏதோ ஒரு குட்டி குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா கைங்கரியத்தை பண்ணிட்டு போயிருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, யாரும் கோச்சிக்கிறது. முன்னாடினா என்ன பண்ணுவேன், கோவம் வரும் எனக்கு. என்ன இப்படி இருக்கு, இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு குச்சி எடுத்துக்கிட்டு விரட்டலாம் அப்படின்னு. இப்போ மெதுவாக என்ன ஆகி போச்சுன்னா எல்லாத்துலேயும் பகவான் தானே இருக்கார். நான் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை குரங்குக்கு போய் வடமாலையை போட்டுட்டு 2 குரங்கு இருக்கு நரசிங்க கோயிலில், சுவாமி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பூத்தநாராயணிட்டு 2 ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுமன் இருக்கார், நின்று போஸ் கொடுக்குறார் நம்ம நமஸ்கார போஸோட. இன்னொருத்தர் வந்து பெரிய ரூபமாக இருக்கார். ஒருத்தருக்கு 108 வடை போட்டு ஒரு மாலை, சின்னவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மாலை. அப்போ வடமாலையை போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணி டெய்லி காலையில் போய் அவர் பாதத்தை தொட்டு கும்பிட்டு இங்கே வந்து குரங்க விரட்டி நான் அடிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும்ல. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையும் பாவிக்க அவருக்குள்ளாரையும் நாராயணன் தானே இருக்கான் அப்படின்னு பாவிக்க என்ன ஆகிப்போச்சுன்னா, என்ன வேணும் நடக்கட்டும், பிச்சு போடுறியா பிச்சு போட்டுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு எந்த இதுவும் இல்லை. இப்போ மனசு எவ்வளோ சாந்தியாக இருக்குது தெரியுங்களா. குரங்கு இருந்தாலும் இப்போ இல்லைன்னாலும் ஒரு விஷயமும் ப்ராப்ளமே இல்லை. எனக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னா பரிபூர்ண சாந்தி உண்டாகுது. ஆதி பௌதிக துக்கம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா போச்சு. ஆதி பௌதிகனா மற்ற ஜீவராசிகள்ல இருந்து வரக்கூடிய துக்கங்கள், அங்கேயும் பகவான் தான் இருக்கார், ஒவ்வொரு ஜீவராசிலையும் பகவான் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது, அப்படி நம்ம சிந்தனை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்கள் பண்ணினாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேட் ஆகிறதே இல்லை, நம்மளை பாதிக்கிறதே இல்லை. அதே மாதிரி நேச்சர் அப்படின்னா யாரோ சொல்லுவாங்க, சுவாமி இப்படி மழை பெய்யுது, அம்மா அப்படிதான் இருக்கும். பகவான் என்னவா இருக்கார், பகவான் காலமா இருக்கார். ஒவ்வொரு ருத்துவாவும் பகவான் தான் இருக்கார். பிரஷ்னோபனிஷத் படிக்கணும். பிரஷ்னோபனிஷத்து சொல்லுது, மாசோவை பிரஜாபதி ஆரம்பிக்குது. மாசமா இருக்கார், ருத்துவா இருக்கார், அவர் தான் எல்லாமா இருக்கார். அப்ப ருத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்துல மழை தான் பெய்யும். மழை காலம் என்னவா இருக்கு, பகவானா இருக்கார். வெயில் காலத்துல பகவான் வெயிலா காயிறார். நாங்க சொல்லுவோம் அண்ணாமலையார் ரொம்ப தகிக்கிறாருன்னுவோம். திருவண்ணாமலையில சொல்லும் போது என்ன பண்ணுவோம், வெயில் தகிக்குதுன்னு சொல்ல மாட்டோம். இங்க இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, சாதுக்களா இருக்கிறவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா, ஏன் வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குது இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம், அண்ணாமலையார் இந்த வருஷம் ரொம்ப தகிக்கிறார் இல்ல, அண்ணாமலையார் தகிக்கிறார். அப்போ என்ன ஆகும், வெறுப்பு வருமானு கேட்டீங்கன்னா வெறுப்பு வரவே வராது. பகவான் தானே காலமா இருக்கார், வெயில் காலமா பகவான் தானே இருக்கார் அப்படின்னு காலத்திலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் இருந்தாலும் நமக்கு வந்து இரிட்டேட் ஆகவே ஆகாது. அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்க சொல்லுது, ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், இந்த 3 விதமான துக்கங்களும் எப்ப போகும், சர்வத்திர சமச்சித்தஸ்ய தஸ்ய. எவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கார் அப்படின்னு சிந்தனை பண்றான் அப்படின்னா, எல்லாத்திலையும் பகவான் தான், கேசவன் தான் இருக்கான் அப்படின்னு, எல்லா பூத்தங்களிலும் என்னிடத்திலையும் கேசவன் தான் இருக்கான் அப்படின்னு எவன் சிந்திக்கிறானோ, ஈஸ்வரன் தான் இருக்கான்னு சமமா பாவிக்கிறானோ, அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தஸ்யமே அப்படி இருக்கிற எனக்கு குதக ஜாயத்தே துக்கம், எப்படிப்பா துக்கம் எனக்கு வரும் கேட்கிற. எப்படி துக்கம் எனக்கு வரும், வரவே வராது. நம்ம எப்ப பேதம் பண்ணி பார்க்கிறோமோ, கொஞ்சமாவது பேதம் பண்ணணுமோ, அங்கிருந்து நமக்கு துக்கம் கண்டிப்பா வரும். எனக்கு வேறானது குரங்கு, உள்ள ஏதோ சைத்தான் இருக்கான் அப்படின்னா அவ்வளவுதான். குரங்க பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இரிட்டேட் ஆகும். அந்த மனுஷன் இந்த மனுஷன் எனக்கு வேறானவனு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கண்டிப்பா இரிட்டேட் ஆகும். எப்ப நான் பகவான்னு பாக்குறனோ அப்ப வந்து எந்த ஜீவராசிட்ட இருந்தும் எந்த காலத்துல இருந்தும் எதுவுமே உண்டாகாது. அதே நேரத்துல சரீரத்துல உண்டாகிறது எல்லாத்தையும் எப்படி பாவிக்கணும், சரீரத்துல உண்டாகிற எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பிரசாதம். நல்ல பகவான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லங்ஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு பிரசாதத்தை கொடுத்திருக்கார், வீசிங்கிற பிரசாதத்தை கொடுக்கிறார். எப்படி பிரசாதம், எல்லாம் பிரசாதம். மரணம் கொடுத்தாலும் கூட அதுவும் பிரசாதம், பகவான் தான் கொடுப்பார் மரணத்தையும். எந்த ஒரு சின்ன கர்ம பலனும் பகவான் மூலமா தான் வரணும். கர்ம பல தாத்தா, அவரோட அனுமதி இல்லாம ஒன்னும் சம்பவிக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சரீரத்துல எந்த ரோகம் வந்தாலும் அதையெல்லாம் பகவான் தான் பண்றார் அப்படின்னு பிரசாத புத்தி அப்படி வந்துச்சுன்னா
இந்த ஆத்தியாத்மிக துக்கமும் ஒருத்தருக்கு இல்லாம போயிடும் அப்படின்னு ஆகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, ஏவம் சர்வேஷு பூதேஷு பக்திரவ்யபிசாரிணி. ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஏவம் சர்வேஷு பூதேஷு பக்திரவ்யபிசாரிணி கர்த்தவ்யா பண்டிதைர் ஞாத்வா சர்வபூதமயம் ஹரிம். ரொம்ப முக்கியமான சொல்ற, ஏவம் சர்வேஷு பூதேஷு. ஏவம்னா இந்த விதமாக, சர்வேஷு பூதேஷு எல்லா ஜீவராசிகளிலும், எல்லா ஜீவராசிகளிலும் பக்திர் அவ்யபிசாரிணி. ரொம்ப முக்கியமானது. பக்கத்துல ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 13:10 போட்டுங்க. 13:10. யாரெல்லாம் வேதாந்த ஞானம் செரிமானம் ஆகணும், எனக்கு அனுபூதி வரைக்கும் போகணும், சர்வாத்ம பாவம் சித்திக்கணும் சுவாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 13:10 வந்து பாத்தீங்கன்னா ஞானானி அப்படின்னு ஒரு 20 குவாலிட்டி சொல்றார். வேதாந்த ஞானம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம்னே பேர் சொல்றார், குவாலிட்டிஸ்க்கே ஞானம் சொல்றார். அந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து சொல்றாரு, மயி சானன்ய யோகேன பக்திரவ்யபிசாரிணி. முக்கியமான ஒரு குவாலிட்டி சொல்றார். என்னிடத்தில், பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய என்னிடத்தில், அனன்ய யோகேன, அனன்ய யோகத்தோடு சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா பகவானையே சிந்தனை பண்ணிக்கிட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்யபிசாரிணி பக்தி. அவ்யபிசாரிணி பக்தி அப்படின்னு போடும்போது அதுக்கு வந்து சங்கரர் வந்து பாஷ்யம் பண்ற, மயீச்ச ஈஸ்வரே அனன்ய யோகேன. அனன்ய யோகம்னா என்னது? அப்ருதக்கு சமாதினா, அப்ருதக்கு சமாதினா ந அன்யோ பகவதோ வாசுதேவாத் பரகஸ்தி. வாசுதேவனுக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்ல. எனக்குள்ளாரையும் வாசுதேவன் தான் இருக்கார், வெளியிலையும் பகவான் வாசுதேவன் தான் இருக்கார். எல்லா ஜீவராசிலையும் பகவான் வேறில்லாதவரா இருக்கார். எப்படி இருக்கார்? வேறில்லாதவரா இருக்கார். அப்படின்னு என்ன பண்றது அப்படின்னா, யாரு வந்து பாத்தீங்கன்னா நிச்சிதா, எவர்களுடைய புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏவம் நிச்சிதா, இந்த விதமா நிச்சயமா இருக்கோ அதுக்கு பேரு அவ்யபிசாரிணி புத்தி. அந்த புத்திக்கு பேர் வந்து, அந்த நாலேஜுக்கு பேரு அவ்யபிசாரிணி புத்தி. அனன்ய யோக தேன பஜனம், கூட வந்து அதையே அந்த பரமாத்மாவை தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு அனன்ய யோகம்னு பேரு. அப்ப முதல்ல பரமாத்மா எங்க இருக்காருன்றத நம்ம வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். பரமாத்மா எனக்குள்ளாரையும் இருக்கார், எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கார். எல்லாத்துக்குள்ளையாரும் இருக்கக்கூடிய அந்த பகவானையே சதா சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற புத்தி வந்து பாத்தீங்கன்னா அனன்ய அவ்யபிசாரிணி புத்தி அப்படின்னு பேர், பக்தின்னு பேர். இங்க அததான் சொல்றாரு, ஏவம் சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வியாபிச்சிருக்கார் அப்படின்னு, எனக்குள்ளாரையும் அவர் தான் இருக்கார், ஒரே ஆள் தான் எல்லாத்துலயும் இருக்கார் அப்படின்னு பக்தி பண்றது. அந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தி? அவ்யபிசாரிணி பக்தி, மாறுபடாத பக்தின்னு பேர். அப்ப மற்றதெல்லாம் எங்கெல்லாம் பகவான் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அங்கெல்லாம் பக்தி வந்து பாத்தீங்கன்னா லோ லெவல் ஆயிடுது, லிமிட் ஆயிடுது. பகவான் அசிங்கப்படுத்துற மாதிரியான பக்தி அது அவ்யபிசாரிணி பக்தி இல்லை, மாறுபடக்கூடிய பக்தி. கொஞ்ச நாள் ஏதாவது பலன் எதிர்பார்த்து ஏதாவது பண்ணுவோம். கிருஷ்ணரை வந்து பாத்தீங்கன்னா சுத்துவோம், அதுக்கப்புறம் ராமரை சுத்துவோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனுமனை சுத்துவோம், அதுக்கப்புறம் விட்டுட்டு அம்பாலை சுத்துவோம், அப்புறம் கணபதியை சுத்துவோம், சுப்பிரமணியரை சுத்துவோம், மாத்திக்கிட்டே இருப்போம். இந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா வெபிச்சாரி பக்தி. வெபிச்சாரின்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்ற மாறுபடுதல், மாறிக்கிட்டே இருக்கிற பக்தி. அதே நேரத்துல ஒரே பகவான் தான் எல்லாத்துலயும் ஒரே பகவான் தான் இருக்காருன்னு பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது அவ்யபிசாரிணி பக்தி, மாறுபடாத பக்தி. அப்படிப்பட்ட பக்தியை வந்து பாத்தீங்கன்னா கர்த்தவ்யா பண்டிதைர் ஞாத்வா, ஒரு நல்ல குருநாதர் மூலமா அபேத தரிசனத்தை கேட்டு, அபேத தரிசனத்தை நல்லா கேட்கணும். ஏன்னா நிறைய இடத்துல நல்லா சொல்றாங்க. ஆனா நானும் பார்ப்பேன் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். யாரெல்லாம் பிரவச்சனம் பண்றாங்களோ எல்லாத்தோடதையும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நான். ஆனா யார்கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா சர்வாத்ம பாவத்தை யாருமே சொல்றதே இல்லை. பகவானை பத்தி பேசுறாங்க, நல்ல நல்ல பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. ஆனா பகவான் எல்லாத்துலயும் இருக்காரு அப்படின்னு பேசுறது இல்லை. எல்லாம் பகவானோட சுரூபம்னு யாருமே பேசுறது இல்லை. எதையாவது ஒரு மூர்த்தத்தையும் ஒரு கோயில்ல இருக்கிறதையுமே தான் பேசிட்டு இருக்காங்க. இது வேற அது வேற. சிதம்பரம் நடராஜர்கிட்ட போனீங்கன்னா வேற ஒரு பலன், திருவண்ணாமலைக்கு வந்தா வேற ஒரு பிரயோஜனம், காளஹஸ்தி போனீங்கன்னா வேற ஒண்ணு, திருப்பதி போனீங்கன்னா வேற ஒரு பலன். எல்லாத்தையும் தனித்தனியா தான் சொல்றாங்களோடைய. அதே மாதிரி மனுஷங்களை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் பகவான் இருக்காரு அப்படின்னு ஆணித்தரமா யாரும் சொல்றதே இல்லை.
அப்ப என்ன ஆச்சும், முக்கியமா வந்து பக்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட் ஆகி கிடக்குது. அதனாலதான் யார் இடத்துலயும் லவ் இல்லாம போச்சு, அன்பே இல்லாம போச்சு. அரவணைக்கிறதே இல்லை, யாரும் அகாமடேட் பண்றதே இல்லை. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விதமா சர்வேஷு பூத்தேஷு, எல்லா பூத்தங்கள்லயும் பகவான் இருக்கார் அப்படின்னு என்ன பண்ணணும், பண்டிதைஹி, பண்டிதர்களால், யாரெல்லாம் பண்டிதர்னு தன்னை நினைச்சிட்டு இருக்கானோ அவர்களால், ஞாத்வா, இந்த விதமா சர்வாத்ம பாவத்தை அறிஞ்சுக்கிட்டு, கர்த்தவ்யா சர்வபூத்தமயம் ஹரிம், சர்வபூத்தங்கள்லையும் ஹரிதான் இருக்கார் என்பதை அறிந்து எல்லாத்தினாலையும் அவ்யபிச்சாரிணி பக்தி வந்து கர்த்தவ்யா, அந்த பக்தியை வந்து பாத்தீங்கன்னா பண்டிதர்களால் செய்யத்தக்கது அப்படின்னு முடிச்சாச்சு. அப்ப என்ன பண்ணணும், கண்டிப்பா சர்வாத்ம பக்திய பண்ணணும். அதுக்கு அடுத்தது சாமசோப பிரதானம் ச வேத தண்டௌ ததா பரோ உபாயாः கதிதாः ஏதே மித்ராதீனாம் ச சாதனே. சாம சோப பிரதானம் ச வேத தண்டௌ ததா பரோ, 4 இருக்கு. சாம பேத தான தண்டம் 4 சொல்லுவோம்னா, சாம பேத தான தண்டம் நான் மொத்தம் 4 இருக்கு. இங்க வந்து ஆர்டர் மாத்தி போட்டிருக்கு. சாம, அப்புறம் சோப பிரதானம் இருக்குல்ல, அது தானத்துக்கு பேரு. ச உபப்பிரதானம், சாம ச உபப்பிரதானம். உபப்பிரதானம்னு அர்த்தம் கொடுக்கறது, யாருக்காவது கொடுக்கறது. சாமம்னு என்ன அர்த்தம், கண்ணு இல்ல, குட்டி இல்ல, இந்த ராஜா இல்ல, இதை பண்ணுமா எனக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா சாமகானம் பாடுறது. ரொம்ப கொஞ்சம் பேசி காரியம் சாதிக்கிறது. அதுக்கப்புறம் ஏதாவது கொடுத்து சாதிக்கிறதுக்கு பேரு தானம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தானத்துல யாரும் அடங்கல அப்படின்னா பேதம் பண்றது, ஒதுக்கி வைக்கிறது. போ, நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட குரூப்ல சேர்த்துக்க மாட்டேன் போ அப்படின்னு உதாசீனப்படுத்துறது, அவங்க பிரிச்சு வைக்கிறதுக்கு பேர் பேதம் பண்றது. அதுக்கப்புறம் அதுவும் முடியல அப்படின்னா தண்டம், பனிஷ் பண்றது. இந்த 4 விதத்துல வந்து பாத்தீங்கன்னா காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா சித்தப்படுத்துறதுக்கு 4 விதங்களா சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, பெரிய பெரிய கம்பெனிக்குள்ளாரெல்லாம் போய் வந்து பாத்தீங்கன்னா போக வேண்டியிருக்கும். ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னும் போது நான் கொஞ்ச நாள் அது மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட எக்ஸிக்யூட்டிவ் பேக்ல நான் என்ன வச்சிருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சாலாக்கியா நான் நடந்திருக்கேன் ஒரு காலத்துலலாம். எனக்கு இப்ப நினைச்சு பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்கு. சே, என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த என்னோட எக்ஸிக்யூட்டிவ் பேக்கில் வந்து நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருப்பேன். விதவிதமான சாக்லேட், சின்ன சாக்லேட்லேருந்து ஃபாரின் சாக்லேட் வரைக்கும் வச்சுருப்பேன். நிறைய பேனா வச்சுருப்பேன், நிறைய நோட் புக் வச்சுருப்பேன். எல்லாம் கிஃப்ட் ஐட்டமாக நிறைய வச்சுருப்பேன். பெரிய பேக்காக தொங்கும் எக்ஸிக்யூட்டிவ் பேக். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே செக்யூரிட்டி கார்டாக இருப்பான் பார்த்தீங்கன்னா, அவன் இருப்பான்ல, அவன்லேருந்து என்னோட காரியத்தை ஆரம்பிச்சிருவேன். என்ன ஜே, எப்படி சௌக்கியமாக இருக்கீங்களா, வாங்க ஒரு டீ சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீயை வாங்கி கொடுக்கறது. கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்க்காத ஐட்டத்தை எதையாவது கொடுத்துட்றது. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே என் நினைவு அவனுக்கு இருக்கிற மாதிரியே பண்ணிட்டு வந்துடுறது. அவன் என்ன பண்ணுவான், அடுத்த முறை நம்ம உள்ளே போகும்போதே, சார் சார் வாங்க வாங்க, நீங்கள் போங்க சார், நீங்கள் போங்கன்றான். கேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் செக்யூரிட்டி கார்டு நம்மளை தடுக்கவே மாட்டான். எப்படி காரியம் சாதிக்கிறது, எப்படி நான் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்துதி பண்ணுறது, நரஸ்துதி. பக்தன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து வேதாந்தியா இருக்கணும், மோட்சத்தை அடையணும்னா நரஸ்துதி என்னைக்குமே பண்ணாதீங்க. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இந்த லோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நரஸ்துதி பண்ணியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காரியம் சாதிக்கிறோம். ஐயோ நீங்களா, உங்களை பார்த்தா பரபிரமத்தை பார்த்த மாதிரியே இருக்கு. இப்போ ஒருத்தர் வருவாருங்க சாயந்தரம், ஒருத்தர் நாங்கள் தூரத்திலேயே அவரை பார்த்தாவே ஊரமாக ஒதுங்கிப்போம். என்னை பார்த்தோன்னு சொல்லுவார், பரபிரம்மஸ்வரூபமே வாங்க அப்படின்வார். என்ன எனக்கு உள்ளார எதிர்க்கும், அடப்பாய் உள்ள திட்டிக்கிட்டே வெளியில வந்து என்னமா நடிக்கிறான் அப்படின்னு. அப்ப காரியம் சாதிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், மனுஷங்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்றோம். அதுக்கு என்ன பேரு, சாமம்னு பேரு. சாமகானம் பண்றது, ஸ்துதி பண்றது. தானம்ன்றது பேரு. தேவையானதை வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அந்த கொடுத்து காரியம் சாதிக்கிறது. எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனிக்குள்ளார என்டர் ஆகிறேன் அப்படின்னா செக்யூரிட்டி கார்டுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐட்டம் வச்சிருப்பேன். யார் யாருக்கு என்னென்ன கொடுத்தா வந்து ஆர்டர் கிடைக்கும், எனக்கு என்ட்ரி எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடத்தெல்லாம் வந்து ராயலா என்ன இது எவ்வளோ கேவலம் இல்லை, அசிங்கம் இல்லை, இந்த காரியத்தெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்லாம் இல்லை, லோக்கத்தை தான் சாதிக்க முடியும், பகவான் அடைய முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமம், அதுக்கப்புறம் வந்து தானம், அதுக்கப்புறம் பேதம்.
எப்ப காரியம் சாதிக்க முடியலையோ பேதம் பண்றதுனானது ஒதுக்கி உதாசீனப்படுத்துறது, அதுக்கப்புறம் தண்டம் பனிஷ் பண்றது, இந்த நாலுமே வந்து பாத்தீங்கன்னா ததா பரவுன்னு துவச்சனம் போட்டிருக்கு. மித்திரர்களிடத்திலையும் அதே மாதிரி எதிரிகளிடத்திலையும் நம்ம என்ன பண்றோம், இந்த 4 விஷயங்களை அப்ளை பண்றோம். உபாயாக கதிதாகியதே மித்ராதீனாம் ச சாதனே. மித்திரர்களிடத்திலையும் அதே மாதிரி நம்மளுடைய சத்துருகளிடத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியம் சாதிக்கிறதுக்காக இவைகள் உபாயங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றது தர்மசாஸ்திரத்தில். இதெல்லாம் தர்மசாஸ்திரத்திலே இருக்கிறது. இதெல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்ற இதெல்லாம் அங்கிருந்து எடுத்தது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. ஆனா ஆச்சாரியார் இங்க சொல்றாரு பாருங்க, தானே வாகம் ந பஷ்யாமி. யார் சொல்லிட்டு இருக்கா? பிரகலாதர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கார். சர்வாத்ம பாவத்தை பண்ணக்கூடிய பிரகலாதர் சொல்லிட்டு இருக்கார். என்னது? தானே வாகம் ந பஷ்யாமி மித்ராதீன் ஸ்தாத்தமா குருதஹ சாத்யா பாவே மகாபாகு சாதனை கிம் பிரயோஜனம். அற்புதமான ஸ்லோகம். தான் ஏவ அகம் ந பஷ்யாமி மித்ராதீன் ஹே தாத்த மா குருதா. அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்யகசிபுக்கு முதல்ல ஒரு கட்டளையை சொல்றார். ஏ தாத்த, ஏ தந்தையே, என்ன பண்ணுங்க அப்படின்னா மா குருதக, யாரிடத்துலயும் குரோதம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா என்ன குலம்? தைத்தியர் குலம், அரக்கர்களோட குலம். அப்ப அரக்கர்களுக்கு சுபாவமா வந்து பாத்தீங்கன்னா போற வரவங்களெல்லாம் பிடிச்சி அடிக்கிறது தான் வேலை, எல்லாத்தையும் ஹிம்சை பண்றதுதான் வேலை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு முதல்ல சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரிடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா குரோதப்படாதீங்க, கோவப்படாதீங்க அப்பா, முதல் கட்டளை சொல்லிட்டு, தான் ஏவ அகம் ந பஷ்யாமி மித்ராதீன்னு. இந்த மித்திரன் என்னுடைய மித்திரன், என்னுடைய நண்பன், இவன் எனக்கு வேண்டப்பட்டவன், இவனுக்கு எனக்கு வேண்டாதவன் அப்படின்னு நான் யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா ந பஷ்யாமி, அது மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கவே இல்லை. எனக்கு இவர் ஃப்ரெண்டு, இவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சத்ரு அப்படின்ற பாவம்லாம் எனக்கு இல்லை. யாரையுமே நான் அப்படி பார்க்கல. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் நான் எப்படி பார்க்கிறேன்? எல்லாத்துக்குள்ளாரையும் ஈஸ்வரன் இருக்கான், கேசவன் இருக்கான், ஹரி இருக்கார், நாராயணன் இருக்கான்னு தான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த உலகத்துல சாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும். நாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கு, ஏதாவது சாதிக்கணுமா சாமினா நான் ஜீரோன்னு சொல்லுவேன். எனக்கு இந்த உலகத்துல சாதிக்கிறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும், ஏதாவது சின்னதா ஏதாவது சுவாமி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும். நான் இப்போ சொல்லுவேன், நான் எடிட் பண்ணி என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாஸ்திர அத்தியனம் பண்ண மனனம் பண்ண இந்த உலகத்துல எனக்கு சாத்தியம் அப்படின்னு ஒரு மண்ணாங்கட்டியம் இல்லை. ஆத்மா அடையணுமா? அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சுவாசித்தமா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில எனக்கு அடையிறதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. உள்ளையும் எனக்கு அடைய வேணும், அடையப்பட்டுதான் இருக்கு. எல்லாமே அடையப்பட்டுதான் இருக்கு. இருக்கிற சங்கல்பங்கள் எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணணும். எனக்கு இந்த உலகத்துல அடைய வேண்டியது ஒரு மண்ணாங்கட்டியம் இல்லை. எதை அடைஞ்சாலும் அதெல்லாம் வெறும் மாயாமயம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கு? ஒண்ணுமே இல்லை. யாராவது சத்துருக்கள் இருக்காங்களா? எனக்கு யாரும் இந்த உலகத்துல சத்துருக்களே இல்லை. யாராவது நண்பர்கள் இருக்காங்களா? நான் சொல்லுவேன், எப்பவுமே ஸ்பிரிச்சுவல்ல வேதாந்தியா இருக்கிறவனுக்கு ஃப்ரெண்டா யாரும் இருக்க முடியாது. பல வருஷங்கள் ஆச்சு, எனக்கு யாரும் ஃப்ரெண்டே இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. ஐயோ, ஒருத்தர் கூட இல்லையே. இருந்த குருபாய்கள்லாம் கூட கனெக்ஷன்லாம் விட்டு போச்சு. அப்ப யாருமே இல்லையே. நான் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி யோசிச்சேன், நமக்கு ஃப்ரெண்டே இல்லையா அப்படின்னு. அப்பதான் தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதாந்த சிந்தனையில இருக்கிறவனுக்கு ஃப்ரெண்டு யாரும் இருக்க முடியாது, சத்துருக்களும் இருக்க முடியாது, மித்திரர்களும் இருக்க முடியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வம் ஈஸ்வரமயம்னு பாவிக்கிறவனுக்கு இந்த உலகத்துல சாதிக்க வேண்டியதுன்னு எந்த ஒரு காரியமும் இல்லை. அப்ப எந்த காரியத்தையும் நீங்க சாதிக்க வேணாம் அப்படின்னா சாத்தியா பாவே, சாத்தியம் இல்லை அப்படின்னா ஏ மகாபாகோ, ஏ தந்தையே, என்னன்னு கேட்டீங்கன்னா சாதனைக்கு கிம் பிரயோஜனம், எனக்கு சாதிக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்னா சாதனத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஒரு ஆசிரமம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கு தேவையா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அனுகூலமா இருக்கணும்னு நான் நிறைய தேடுவேன், பணத்தை தேடுவேன், அதுக்கான ஆட்களை தேடுவேன், எல்லாத்தையும் தேடுவேன். எனக்கு செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை அப்படின்னா எந்த இன்ஃப்ளூயன்ஸும் யூஸ் பண்ணவே வேணாம், எந்த இது இல்லாம நிம்மதியா இருந்துட்டு இருக்கலாம், சாந்தமா இருக்க முடியும். அப்ப சாத்தியம் இல்லை அப்படின்னா சாதனம் தேவையில்லை. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா சாம பேத தான தண்டம் அப்படின்னு யாரிடத்துல நான் பிரயோகப்படுத்த போனேன்? யாரிடத்துலயும் இந்த சாம பேத தான தண்டம் எதுவும் இல்லை. நான் தான் எல்லாத்தையும் சொல்லுவேன்,
கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கே போகிறத நிப்பாட்டுறாரு. எவன்ட்டையும் போகக்கூடாது. எவன்ட்டையும் போய் தலையை சொரிஞ்சுக்கிட்டு சார் இதில் ஒரு கையெழுத்து போடுங்க, அதில் ஒரு கையெழுத்து போடுங்க. நான் முடிவு பண்ணிட்டேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி எவன்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் எக்ஸ்கியூஸ் கேட்கவே கூடாது. எனக்கு ஒரே ஒரு மாஸ்டர் மட்டும்தான், யார்? ஈஸ்வரன் மட்டும்தான். இந்த உலகத்துல எனக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். நான் எங்கேயாவது எக்ஸ்கியூஸ் கேட்கணும், எங்கேயாவது விழுந்து 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 நமஸ்காரம் பண்ணணும்னா பகவானுக்கு மட்டும்தான் பண்ணணும். இந்த உலகத்துல எந்த காரியம் சித்திக்கிறதுக்கும் யாரோட தயவும் இல்லவே இல்லை. நான் நாதபிரம்மத்தை சொல்லுவேன், எங்கேயாவது வேலை பேசுறோம்னு வச்சுங்களேன், சார் கொஞ்சம் பார்த்து போடுங்களேன். நான் சொல்லுவேன், நாதபிரம்மத்தை சொல்லுவேன், ஜி எக்ஸ்கியூஸ் பண்ணாதீங்க, அவன் என்ன கேட்கிறானோ கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார்கிட்ட கேட்கணும்? பகவான்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். அல்பமா வந்து யார்கிட்டையும் வேலை பேசுறதோ எக்ஸ்கியூஸ் கேட்டு இதை கொஞ்சம் காரியம் பண்ணுங்களேன், அதை கொஞ்சம் காரியம் பண்ணுங்களேன் கேட்கவே கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஜமான நமக்கு பகவான் மட்டும்தான் இருக்கணும். சாமம் பண்ணாதீங்க, யாரையும் ஸ்துதி பண்ணாதீங்க தேவையில்லாம காரியம் சாதிக்கிறது. உண்மையா எதையாவது சொல்லுங்க. காரியம் சாதிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதி பண்ணாதீங்க, உண்மையா இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா, என் கூட ஒரு சுவாமி இருந்தார், என்னோட சிஷ்யர். அவர் என்ன பண்ணுவார், நிறைய பேருக்கு தானம் கொடுப்பார். ஆனா தானம் கொடுக்கறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியுங்களா? பின்னாடி வந்து இவங்க இந்த காரியம் இவங்களால நமக்கு சித்தப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே கொடுப்பார். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை பண்ணவே பண்ணாதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா மறந்துடுங்க. அது மாதிரி கொடுங்க, எல்லாத்தோட கஷ்டத்துக்காக கொடுங்க, பகவான் இருக்காருன்னு கொடுங்க. அதனால காரியம் சாதிக்கிறதுக்காக எதையும் கொடுக்கவே இது பண்ணாதீங்க. திரும்ப நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஆகும் அப்படின்னு எதையுமே கொடுக்காதீங்க. கொடுக்கறது எல்லாத்தையும் பகவானுக்கு கொடுக்குறேனே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தானம். பேதம் வந்து பார்த்தீங்கன்னா யாரை பேதம் பண்றது? யாரை ஒதுக்கி வைக்க முடியும்? ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளார ஈஸ்வரன் இருக்கார். அப்போ வந்து யாரை நான் ஒதுக்கி வைக்கிறது? அதனால யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா உபேட்சா பண்ணவே பண்ணாதீங்க. இவன் கீழானவன், இவன் மோசமானவன் அப்படின்னு கடந்து போங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவனை பேதம் பண்ணி அவனை வந்து உதாசீனப்படுத்தி அவனை நாசம் பண்ணாதீங்க. பேதம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பாபமாயிடும். அது அப்புறம் தண்டம், யாருக்காவது தண்டனை கொடுக்கலாமா, பனிஷ் பண்ணலாமானா யாருக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கா தண்டனை கொடுக்கறதுக்கு? உங்களுக்கு யாருக்குங்க ரைட்ஸ் கொடுத்துருக்கா? பகவானுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. யாரையாவது பனிஷ் பண்ணணும் அப்படின்னா அப்ப இந்த 4 காரியங்களையும் பண்ணவே நாம் சர்வாத்ம பாவத்துல பிராக்டிஸ் பண்றவன் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகம் இருக்கு, சொல்ற சர்வபூதாத்மகே தாத்த ஜகன்னாதே ஜகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதா குதா. எல்லாம் சர்வாத்ம பாவத்கா ஸ்லோகங்களா வந்துகிட்டே இருக்கு. சர்வபூதாத்மகே தாத்த, தாத்த, அப்பா, தந்தையே, தந்தையே. சர்வபூதாத்மகே அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்வபூதங்களா யாரு இருக்கா சுவாமி? பகவான் தான் இருக்கார். தங்கம் தான் எல்லா ஆபரணங்களாவும் இருக்கு. அதுல ஒட்டியானம், அப்புறம் வந்து காலில் போடுற மெட்டி, அப்புறம் வந்து தலையில வைக்கிற கிரீட்டம், கழுத்துல போடுற நெக்லஸ், கையில போடுற வளையல் அப்படின்னு ஏதாவது பேதம் இருக்கா அப்படின்னா ஒரு பேதமும் இல்லை, எல்லாமே தங்கம் தானே சுவாமி. பேரும் நாமமும் ரூபமும் மட்டும்தான் வேற வேற. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா சர்வபூத்தங்களா யார் இருக்கா? தங்கம் எப்படி ஆபரணங்களா பரிணமிக்குதோ தோன்றுகிறதோ அதே மாதிரிதான் அந்த ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்கார். அப்ப அவருக்கு என்ன பேரு? சர்வபூதாத்மகமா இருக்கார். சர்வபூதங்களோட வடிவா அவர் தான் இருக்கார். இங்க நம்ம பார்க்கறது எல்லாம் பகவானை தான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சர்வபூதாத்மகே ஜெகநாதே, ஜெகநாதன், இந்த ஜெகத்துல நாதனா இருக்கார். அவர் தான், வேற யாரும் இல்லை. சொன்ன ஒரே எஜமானன் தான். வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் யாருக்கும் வந்து வளைஞ்சு கொடுக்காதீங்க. என்ன ஆக போகுது? சர்வைவலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தலையை சுரிஞ்சுக்கிட்டு எங்கேயும் நிற்காதீங்க. பகவான்கிட்ட போங்க, பகவான்கிட்டயே கேளுங்க. பகவானே நமக்கு வந்து எல்லாத்தையும் பண்றவர். அதனால இந்த ஜெகத்துக்கு நாதர் இந்த லோக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற மனுஷங்க இல்லை, பகவான் தான். அப்போ ஜெகநாதனா இருக்கக்கூடிய ஜெகன்மயமா யார் இருக்கா? இந்த மொத்த ஜெகத்தா யார் இருக்கா? பகவான் தான் இருக்கார். ஜெகன்மயமா இருக்கார். மிருத்திகா இத்தியேவ சத்தியம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். மந்திரம் சொல்லுது. நம்ம சட்டி பானை எல்லாம் பார்க்கிறோமே, அதெல்லாம் என்னது? மிருண்மயம், வெறும் மண்ணோட மயம், மண்மயமா இருக்கு. சட்டி பானை எல்லாம் என்னவா இருக்கு? மண்ணோட மயமா இருக்கு, மண்மயமா இருக்கு. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட மயமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி குலோப் ஜாமுன் இனிப்பு மயமா இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜெகன்மயமா பகவான் இருக்கார், ஜெகநாதனா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பரமாத்மனி, அந்த பரமாத்மாவின் இடத்தில் கோவிந்தே,
எல்லா பசுக்களும் கோவிந்ததி இது கோவிந்தா. கோவிந்தன்ற சப்தம் ரொம்ப ஸ்பெஷல். கோவிந்தன் வரப்போகுது, இப்பயே நான் சொல்றேன். கோவிந்தன்னா என்னது? கோஹோ இந்திரியாணி லயம் கச்சதி இது கோவிந்தா. இந்த இந்திரிய மனசு புத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கத்துல போகும்போது எங்க போய் லயமாச்சு? நான் ஒன்றும் தெரியல. அந்த நான் ஒன்றும் தெரியலன்னு இருக்கிற அந்த இடத்துலதான் சுவாமி எப்படி இருக்கார்? தன்னோட மாயையோட பார்த்தீங்கன்னா மாயாதேவியோட இருக்கார். அப்படிப்பட்டவருக்கு பேர் தான் கோவிந்தன்னு பேர். இந்திரியங்களுக்கு பேர் கோன்னு பேர், பசுன்னு பேர். அதே மாதிரி பசுக்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய ஜீவர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பிரளய காலத்துல எல்லா ஜீவர்களும் எங்கு லயத்தை அடைகிறார்களோ அந்த ஆத்ம தத்துவத்துக்கு பேரு, ஈஸ்வர தத்துவத்துக்கு பேர் கோவிந்தன் அப்படின்னு பேரு. அப்ப கோவிந்தன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சொரூபம்னு அர்த்தம். நம்ம சொரூபத்துலதான் நம்ம லயமாகிறோம். அப்ப பார்த்தீங்கன்னா அந்த கோவிந்தனா இருக்கக்கூடிய பரமாத்மாவா இருக்கக்கூடிய கோவிந்தன் இடத்துல மித்திரன் என்றும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்க, எல்லாம் ஈஸ்வர மையம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த இடத்துல மித்திர அமித்திர, மித்திரன் என்றும் என்னுடைய ஃப்ரெண்டுன்னும், என்னுடைய நண்பன் அப்படின்னும், என்னுடைய எதிரி சத்ரு அப்படின்னும் கதா குதக பவதி, எந்த விதமா சம்பவிக்க முடியும்? எந்த காரணத்தினால சம்பவிக்க முடியும்? சம்பவிக்கவே முடியாது. சர்வாத்மாவை பார்க்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா மித்திரனும் இல்லை, சத்ருவும் இல்லை அப்படின்னு ஆச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம ஆனா பார்த்தீங்கன்னா இல்லையே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சூத்திரத்துல ஒரு அருமையான சூத்திரம் நம்ம படிக்கணும். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா சர்வாத்ம பாவம் இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா உங்க மனசு பார்த்தீங்கன்னா சாந்தமா சமாதியை நோக்கி போகணும் அப்படின்னா யோக சூத்திரத்துல ஒரு முக்கியமான சூத்திரம், மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயாம் புண்ணியா புண்ணிய சுகதுக்கான சுகதுக்க புண்ணியா புண்ணிய சுகதுக் என்ன சொல்ல பாவனாத்தக சித்த பிரசாதனம் அப்படின்னு ஒரு சூத்திரம். பூர்ணமா சொல்லுங்க யாராவது. மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயாம் சுகதுக்க புண்ணியா புண்ணியானாம் பாவனாத்தக சித்த பிரசாதனம். எத்தனாவது சூத்திரம் அது? 1:33. ஓங்கார சாதனையை சொன்னதுக்கு பிறகு 23 32 வரைக்கும் ஓங்காரத்தை பத்தி சொன்னதுக்கு பிறகு, ஈஸ்வர பிரணிதானத்தை பத்தி சொன்னதுக்கு பிறகு, ஈஸ்வர சரணாகதியை பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தோட சேர்த்து சொன்னதுக்கு பிறகு 32 வரைக்கும் சொல்லிட்டு 33வது சூத்திரமே அவர் சொல்றார் யோக சூத்திரத்துல. யாராவது சாந்தியை விரும்பணும் அப்படின்னா எல்லாம் ஈஸ்வர மயம் தான். ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ட தப்பா காரியத்தை பண்ணீங்கன்னா தப்பாயிடும். நான் பண்ணியிருக்கேன். அது மாதிரி என்ன பண்ணணும்? யாரிடத்துல மைத்திரி, யாரிடத்துல மித்திரபாவம் காட்டணும்? மைத்திரீம் கருணா முதித்த உபேக்ஷாயாம் 4 விஷயம் சொல்றாரு. மித்திரபாவம் பண்ணணும், அதுக்கப்புறம் கருணாபாவம் பண்ணணும், அதுக்கப்புறம் முதித்த பாவம் பிரசன்னமா ஒருத்தட்ட வெறும் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு போகணும் சிரிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபேக்ஷா பண்ணணும். 4 வித பாவங்களை 4 விதமான மனிதர்களிடத்துல பண்ணணும். யார் யார்கிட்ட அப்படின்னா புண்ணியா புண்ணிய சுகதுக்கான நல்லா பார்த்தீங்கன்னா புண்ணியாத்மாக்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்கள்ட்ட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைத்திரி பாவம். நல்ல மைத்திரி பாவத்தை பார்த்தீங்கன்னா நல்ல புண்ணியாத்மாக்கள் இடத்துல மித்திர பாவத்தை பண்ண வேண்டும், முக்கியமானது. அதே நேரத்தில் துக்கிதானாம் கருணா, யாரெல்லாம் இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா துக்கப்பட்டுக்கிட்டு இருக்க ஜீவ ராசிகள் இருக்கோ அங்கெல்லாம் கருணைப்படணும். அதுக்கப்புறம் புண்ணியம் பண்ணவங்கள்ட்ட மித்திரபாவம், துக்கிகள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கருணா பண்ணணும். அப்புறம் சுகியா யாராவது இருக்காங்கன்னா, சுகபாவத்துல இருக்காங்கன்னா, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஹாய் நமஸ்காரம் சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு போயிடணும். அவங்கள்ட்ட சத்ருபாவம் பண்ணாம பிளசண்டா நடந்துக்கணும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் பாப்பிகளா இருக்காங்களோ அவங்கள்ட்டலாம் என்ன பண்ணணும்? பாப்பாத்மாக்களா இருப்பாங்க, உபேக்ஷா பண்ணணும். என்ன பண்ணணும்? உபேக்ஷான என்ன அர்த்தம்? பகவான் இருக்கார், நான் இப்போ குரங்கு இருக்கு, குரங்குல எல்லா குரங்குகிட்ட ஸ்நேகமா தான் இருப்பேன். ஆனா பார்த்தீங்கன்னா ஒரு 2 குரங்கு இருக்கு. அந்த 2 குரங்கு ரொம்ப அக்ரஸிவா இருக்கும். பகவான் அங்கேயும் ராஜசமா அவர் தான் இருக்கார். இருந்தாலும் கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரியும் எனக்கு ரொம்ப அக்ரஸிவா இருக்கான், இப்ப பக்கத்துல போனா பார்த்தீங்கன்னா நம்ம மேல பாஞ்சிருவான், என்ன பண்ணணும்? கண்டுக்காம போயிடணும். உபேக்ஷான்னு பேர், அதுக்கு பேர். அப்ப ஜீவனம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, குரங்கு இருக்கு பக்கத்திலேயே இருக்கு, ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? கிராஸ் பண்ணும் போது அது மாதிரி ஒரு குரங்கு இருக்குன்னே நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்கவே மாட்டேன்.
பார்க்காம கிராஸ் பண்ணிக்கிட்டே போவோம். அதோட எக்ஸிஸ்டன்ஸையே நான் என்ன பண்றது இல்லை, அக்செப்ட் பண்றதே இல்லை. அதுக்கு பேர் என்னது, உபேக்ஷான்னு பேர். அப்ப எங்கேயாவது மனுஷங்க வந்து பாத்தீங்கன்னா கெட்ட மனுஷங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம் சொசைட்டில. நாராயண சுரூபம் தான் இருந்தாலும் நின்று ஆற தழுவி பகவான் தான் இருக்காரு அப்படின்னு பண்ணலாமா? பன்னிலையும் வந்து பாத்தீங்கன்னா யார் வராக அவதாரம் எடுத்திருக்காரா? பன்றியா? அப்ப பன்றியை கொண்டு வந்து வீட்டு உள்ளார கட்டி வச்சுக்கலாமா? சேரு சகதியா வந்து சாக்கடையில பன்றி கிடக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவாமி அப்படின்னு போய் பூவம் போட்டு ஒரு அர்ச்சனை ஆராதனை பண்ணலாமா பண்ணைக்கு? பண்ணி அங்க தூரத்துல வரும்போது நம்ம என்ன பண்றோம், தூரமா விலகி போறோம். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான மரியாதை நம்ம பண்றோம். அப்ப அதே மாதிரி வந்து இந்த 4 விஷயத்தை நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா சித்த பிரசாதனத்தை கொடுக்கும், சித்த சமாதானத்தை கொடுக்கும். ஆனா என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளார என்ன பாவிக்கணும், எல்லாத்துலயும் பகவான் தான் இருக்கார், எல்லாத்துலயும் பகவான் தான் இருக்கார் அப்படின்னு நல்ல ஆணித்தரமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்விக்ஷன் உண்டாகும். இதுதான் இங்க சொல்லுது. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா கோவிந்தன் இடத்துல எல்லா ஜீவராசிகள்லையும் இருக்கக்கூடிய சர்வபூதாத்மகமா இருக்கக்கூடிய ஜெகநாதன்ல ஜெகன்மயமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மால எப்படிப்பா மித்திரன் எதிரி சத்ரு அப்படின்ற பாவம்லாம் சம்பவிக்கும்? முடியவே முடியாது. இதுக்கப்புறம் அடுத்து சொல்ற, ஜடானாம் அவிவேகானாம் சூரானாம் அசூரானாம் அபி பிரபோ, ஜடானாம் அவிவேகானாம் அசூரானாம் அபி பிரபோ, பாக்ய போக்யானி ராஜ்யானி பாக்ய போக்யானி ராஜ்யானி சந்தியநீதிம் மதாமபி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் சொல்றார். இதை எப்பவுமே மனசுல வச்சுங்க. ஜடானம் புத்தியே இல்லாதவங்கள், ஜடம் ஒன்னு ஸ்புரணமே இல்லை, எரும மாடு மாதிரி இருக்கிறவன் ஊர்ல நிறைய பேர் இருக்கான். அதுக்கப்புறம் அவிவேக்கினாம், புத்தியே விவேக புத்தியே இல்லை. நாங்க நிறைய ஃபேஸ் பண்றோம். யார்கிட்ட என்ன விவகாரம் பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா ஐயோ என்னடா இது இப்படி இருக்காங்களே. நம்ம சவுத்துல போக போக நல்ல கல்ச்சர் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ஏரியா இருக்கு, வேலூர், திருவண்ணாமலை, இந்த இந்த பக்கம்லாம் காபாலிகர்களோட ஆட்சி காலம் ஒரு காலத்துல இருந்துச்சு. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர் எல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப இங்க இருக்கிற மனுஷங்களுக்கு விவகாரம் பண்றது வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு இவங்கள்ட்ட. நம்ம சவுத்துல போக 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 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கல்ச்சர், யார் யார்கிட்ட எப்படி இப்படி விவகாரம். இங்க வந்து சாமி வா சாமி போ சாமின்னு கூப்பிடுவோம், மரியாதையே தெரியாது இங்க இருக்கவங்களுக்கு. கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா வாங்கவோ போங்கன்னு நல்லா நல்ல விவகாரம் இருக்கும். அப்போ இந்த ஏரியாவில் அது மாதிரி இருக்கும்போது நாங்கள் டெய்லி ஃபேஸ் பண்றோம். இந்த விவகாரத்துல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிவேக்கினாம்னா என்ன அர்த்தம், யார் யார்கிட்ட எப்படி எப்படி விவகாரம் பண்ணணும்னு புரிஞ்சு விவேகம் பண்ணி தெரியறது இல்லை, அவிவேக்கினாம். ஜடானாம்னா எரும மாடு மாதிரி இருக்கவங்ககிட்ட, அவிவேக்கினாம்னா விவேக புத்தி இல்லாதவர்களிடத்துல, அசூரானாம் அப்படின்னா என்ன அர்த்தம், அசுரர்களா இருக்கிறவங்க இடத்துல, அசூரானாம்னா சூரத்தன்மை இல்லாதவர்களிடத்துல, வீரம் இல்லாதவர்களிடத்துல, ஹே பிரபு ஹே பிரபுவே இவர்களிடத்திலையும். அது மட்டும் இல்ல, கீழே அடுத்த லாஸ்ட் முடியும் போது இருக்கு பாருங்க, சந்தி அநீதி மதாமபி. அநீதி மதாம்னா என்ன அர்த்தம், அநீதி அதர்மவான்கள் இடத்திலையும், நிறைய பாப்பம் பண்றவங்களிடத்திலையும் முந்தின ஜென்மத்துல ஏதோ ஒரு ஜென்மத்துல பண்ண புண்ணியத்தினால பாக்ய போகியானி ராஜ்யானி சந்தி. என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னல ஒரு கர்மா ஒரு பிராரப்தத்துல எனக்கு த்ரோட் பெயின் வரணும் அப்படின்னா அது போன ஜென்மத்துல பண்ணதுன்னு இல்லை, 1,00,000 பிறவிக்கு முன்னாடி நாம் பண்ண ஏதோ ஒரு ப்ராப்ளம் பாப்பம் அது இந்த ஜென்மத்துல த்ரோட் பெயின் ஆயிருக்கும். 1,00,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி நாம் பண்ண ஏதோ கெட்ட சப்தங்களை யாரையோ நான் திட்டிருக்கணும் அப்பசப்தங்களால, அதை நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல கேட்க வேண்டியிருக்கும். 1,00,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி, 10,00,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி நாம் பண்ண ப்ராப்ளம் இப்ப எனக்கு சுகரா வந்திருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எந்த கர்மா எப்ப பண்ண கர்மா பாப்பம் வந்து இப்ப துக்கம் கொடுக்கும்னு தெரியாது. அதே மாதிரி எந்த கர்மா எத்தனை கோடி ஜென்மங்களுக்கு முன்னாடி பண்ண புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல சுகத்தை கொடுக்கணும்னு தெரியாது. அப்போ இந்த ஜென்மத்துல நம்ம பார்க்கிறோம் நல்ல ஜடமா இருக்காங்க, அதே மாதிரி விவேகமே இல்லாம இருக்காங்க, வீரமே இல்லாம இருக்காங்க, அதே மாதிரி நீதியே இல்லாம தர்மம் இல்லாம அதர்மமா இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்ல பண்ண புண்ணியத்தோட வசத்தினால பாக்ய போகியானி நிறைய பாக்கியங்கள் கிடைச்சிருக்கு, நிறைய ராஜ்யங்களா அரசாட்சி பண்றது. ஹிட்லர் யோசிச்சு பாருங்க, ஹிட்லர் மாதிரி ஒரு கொடுமையான ஆள் இருக்கானா, நிறைய பேர் இருக்காங்களே இங்க. இப்ப புட்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பேரை கொண்டுகிட்டு இருக்காரு.
எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த காசாவெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சிரியா காசாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோ துக்கமா இருக்கு. இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லை. வயசானவங்க எல்லாம் ஒரு யுத்த பூமியில வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பெர்சன்லாம் என்ன ஆவாங்க. நம்ம வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா பெட் ரெஸ்ட்ல இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நடந்து போக முடியாம. குழந்தைங்க எவ்வளோ குழந்தைங்க இருக்கு. எவ்வளோ ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பஸ்திரீகளா இருப்பாங்க. அப்ப ஒரு யுத்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. யாராவது எவ்வளோ கஷ்டம் இல்லை. அப்படிப்பட்ட கஷ்டத்தெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய ரொம்ப பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுத்தத்தெல்லாம் பண்ணி நீதியே இல்லாம கருணையே இல்லாம எவ்வளவு பண்றாங்க. அரக்கர்களா இருக்காங்கல்ல. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாதவங்கள்ட்ட கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ராஜ்யங்கள் எல்லாம் முந்தின ஜென்மங்களோட புண்ணியத்தினால கிடைக்கும். இப்ப நம்ம ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா அரசாட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ நினைச்சாவே ஒரு ஒரு துண்டு சீட்டை வச்சுதான் படிக்க முடியுது. அதை கூட ஒழுங்கா படிக்க முடியல. 96 2 103 எதையாவது கணக்கு சொல்றாரு. ஜடானாம் புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஜடமாயி போச்சு. விவேகம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா விவேகம் இல்லை. சூரத்தனம் இருக்கான சூரத்தனம் இல்லை. அநீதி மதம் ரொம்ப அநீதி. இப்படிலாம் இருக்கக்கூடிய ராஜாக்கள் நிறைய பேர் நமக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது விஜய் மல்லையாட்டு கூட தான் கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கு. அவரோட பெங்களூர்ல இருக்க பென்ட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கும். எக்ஸலண்டான பென்ட் ஹவுஸ் எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஹவுஸை பாக்குறதுக்கு பாப்பி மகா பாப்பி. என்ன பாப்பி. விஜய் மல்லையாட்ட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு இது இருக்கு. சாராயம் காய்ச்சறவன்ட்ட கொலை பண்றவன்ட்ட தப்பா பண்ற பொலிட்டீஷியன், எவ்வளோ பொலிட்டீஷியன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மோசமான ஆட்கள். எல்லாத்துக்கும் பதவி இருக்கு, எல்லாத்துட்டையும் தனம் இருக்கு. பாக்கிய போக்கியாடி சந்தி எல்லாம் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் சொல்றேன். தஸ்மாத் யதேத புன்யேஷு ய இச்சேன் மகதீம் ஸ்ரியம் யதிதவ்யம் சமத்வேச்ச நிர்வாணமபி சேச்சதா. அற்புதமானது. தஸ்மாத் யதேத புன்யேஷு யக இச்சன் மகதீம் ஸ்ரியம். உங்களோட தமிழாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆகையினால் எந்த மேலான ஐஸ்வர்யத்தை ஆசை கொள்ளட்டும் இருக்கு. மேலான ஐஸ்வர்யத்தை ஆசை கொள்வாயாகில் அப்படின்னு போட்டுங்க. ஆசை கொள்வாயாகில் இது சேத். யாருக்காவது வந்து பாத்தீங்க அப்படின்னா யக இச்சேத் மகதீம் ஸ்ரீயம் இரண்டாவது பாதம். தஸ்மாத் யதேத்த புண்ணியேஷு ய இச்சேன் மகதீம் ஸ்ரீயம். யக அப்படின்னா எவன், மகதீம் ஸ்ரீயம் அப்படின்னா பெரிய பெரிய ராஜ்யங்கள் எனக்கு வேணும், நான் பெரிய பெரிய போஸ்டிங்ல ராஜாவா இருக்கணும், ட்ரம்ப் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகணும், ஒரு டிக்டேட்டர் ஆகணும், பெரிய டிக்டேட்டர் ஆகணும் ஹிட்லர் மாதிரி, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆகணும், நிறைய வெல்த் இருக்கணும், நிறைய பவர் இருக்கணும். அப்படிலாம் யாருக்காவது ஆசை இருந்துச்சுன்னா ஐஸ்வர்யத்துல யக இச்சேன் மகதீம் ஸ்ரீயம். யாரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஐஸ்வர்யத்தை பவரை வெல்த்தை எல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதனால என்ன பண்ணணும், தஸ்மாத் யதேத்த புண்ணியேஷு. நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா முயற்சி பண்ணணும் புண்ணிய கருமாக்களில். இதான் லாஜிக். நீங்க நல்லா புண்ணியம் பண்ணீங்கன்னா இனி ஆகாமி கர்மத்துல போய் என்ன ஆகும், அடுத்தடுத்த ஜென்மத்துல நல்ல பவரும் ஐஸ்வர்யத்தோட இருப்போம். அதே நேரத்துல நிர்வாணம் அப்படி சேச்சதா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிர்வாணம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை விரும்பினால், ஐஸ்வர்யத்தை விரும்புனீங்கன்னா புண்ணியத்தை பண்ணுங்க. இந்த உலகத்துல அதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கர்மகாண்டிகள்லாம் பண்ண வேலை இருக்குல்ல, நான் தான் சொன்னேன்ல, எல்லா ஊர்ல இருக்க மரங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாலையும் அதே தான். சாமியார் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மகாண்டிகளா வைதிகர்களா உட்காந்துட்டு சாமி இவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்டுட்டு இருக்கேன். எல்லா சாமிகளும் வந்து பாத்தீங்கன்னா சாமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 பண்றதெல்லாம் பாக்குறோம். வருஷம் ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிருக்கேன். என்னையா அது தப்பா பண்றீங்களேப்பா. செத்து போனவனுக்கு எதுக்கெல்லாம், எப்போ செத்து போயிட்டான் சன்னியாசிக்கு கூடாததெல்லாம் வருமானத்துக்காக அந்த வைதிகர்கள் என்ன பண்ணுவாங்க, புதுசா பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் வருமானத்துக்கு. இப்ப சன்னியாசிகள் எல்லாம் யாரோட கையில இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கைப்பாவை ஆயிட்டாங்க. அப்படின்னா வைதிகர்களோட பூர்வ மீமாம்சகர்களோட கைப்பாவை ஆயிட்டாங்க. சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ மீமாம்சகர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு கண்டனம் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வ மீமாம்சகளோட அதிகபட்ச டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்கம். சொர்க்கத்துக்கு மேல அவங்களுக்கு போறதுக்கு போக்கிடம் இல்லை, அவங்க சிலபஸ்ல இல்லை.
அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும், நிறைய புண்ணிய கர்மாவை பண்ணணும். அப்ப புண்ணிய கர்மாவை பண்ணணும்னா என்ன பண்ணணும், தேச கால பாத்திரம் எல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தையும் பண்ணணும். இதெல்லாம் வச்சாச்சு. இதெல்லாம் பண்ணும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், யாருக்கு தானம் கொடுக்கணும், யாருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து 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 பண்றது. இதெல்லாம் தர்மத்துல வந்துடும். இதெல்லாம் புண்ணியத்தை கொடுக்கும், ரீபர்த்தை கொடுக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்குமா சுவாமி, நான் மோட்சத்தை கொடுக்காது. அப்ப புண்ணியம் வேணுன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டிகள் என்ன சொல்றாங்க, இந்த லோக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியத்தி வச்சிருக்காங்கல்ல. அன்னைக்கு கூட வந்து ராஜேஸ்வரி அம்மா கேட்டாங்க, கோயிலுக்கு போகும்போது தானம் கொடுக்கலாமா, வரும்போது தானம் கொடுக்கலாமா சாமி அப்படின்னு. ஆமா அது மாதிரி இருக்கு. நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் தானம் கொடுக்கணும், போகும்போது கொடுக்கக்கூடாது. அந்த அம்மாவுக்கு வெளியில உட்காந்துருக்க அம்மாவுக்கு இப்போதைக்கு பசிக்குது. நீங்க போயிட்டு 1.5 மணி நேரம் சில சமயம் கோயிலுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா திருவண்ணாமலை எல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. அப்ப அந்த அம்மா திரும்பி வர வரைக்கும் அந்த பசியோட அந்த அம்மா இருக்குமா? ஒரு 4 இட்லியை வாங்கி கொடுத்துட்டு போகும்போதே உள்ள போனீங்கன்னா பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார் உங்களை நோக்கி. நீங்க புண்ணியத்தை ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, உள்ள போயிட்டு திரும்ப வெளியில வரும்போது தான் தானம் பண்ணுவீங்க. நீங்க சர்வாத்மா பாவத்துல இருந்துட்டு பண்ணீங்க அப்படின்னா எந்த க்ஷணம். ஏன்னா ஒரு திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா நாதபுரம் சொல்லிட்டே இருப்பார், செல்லும் வழியெல்லாம் செயல். எங்கெல்லாம் போறீங்களோ சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓவாது செல்லும் வழியெல்லாம் செயல். எங்கெல்லாம் போறீங்களோ எல்லா இடத்துலயும் வந்து தர்மத்தை பண்ணிக்கிட்டே போங்க, சர்வாத்ம பாவத்தை பண்ணுங்க, புண்ணியத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. புண்ணியத்தை நோக்கமா வச்சுக்கிட்டு லட்சியமா வச்சுட்டு பண்ணீங்கன்னா ஜென்மம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த லோக்கத்துல இருக்கிறவங்க ஐடியா சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி கர்ம காண்டிகளா இருந்துகிட்டு உங்களை சொர்க்கத்துக்கு அடையிறதுக்கு புண்ணிய கர்மத்தை பண்றதுக்கு தான் உங்களை லீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது தெளிவா சொல்லியிருக்கு, யாருக்கெல்லாம் ஐஸ்வர்யத்துல ஆசை இருக்கோ, அடுத்தடுத்த ரீபர்த் எடுக்கணும், நல்ல பெர்த் எடுக்கணும்னு ஆசை இருக்கோ, அவங்கெல்லாம் புண்ணியத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. பாப்பிகள்கிட்ட கூட தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யங்கள்லாம் இருக்கு. முந்தின ஸ்லோகத்தை பாருங்க, முந்தின ஸ்லோகத்தை சொல்லிட்டேன், ஜடமா இருக்கிறவன்ட்ட, விவேகம் இல்லாதவன்ட்ட, சூரத்தனமே இல்லாதவன்ட்ட, அநீதியா இருக்கிறவன்ட்ட எல்லாம் ராஜ்யம் இருக்கு. அப்ப நீங்க நல்லா புண்ணியம் பண்ணுங்க, அடுத்தடுத்த ஜென்மத்துல என்ன முட்டாளா இருந்தாலும் மூர்க்கனா இருந்தாலும் ராஜ்யம் கூட சித்திக்கும், நல்ல போக வஸ்துக்கள்லாம் சித்திக்கும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா மோட்சம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா சொல்றார், எதித்தவ்யம் சமத்துவேச்ச. எதித்தவ்யம்னா கண்டிப்பா முயற்சி செய்யப்பட வேண்டும். எந்த விஷயத்துல, சமத்துவ பாவத்துல. என்ன சமத்துவ பாவம், ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. கீதால வந்து சொன்ன மாதிரி ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமம் சர்வேஷு பஷ்யன். கீதால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, சமம் சர்வத்திர. நல்ல ஸ்லோகம் இருக்கு, என்னது, சமம் பஷ்யன்கி சர்வத்திர சமவஸ்திதம் ஈஸ்வரம். ஈஸ்வரன் எங்க பார்க்கணும், சமம், எல்லா ஜீவராசிகளிலும் சமம் பஷ்யன்கி சர்வத்திர, சர்வ இடத்திலையும் எல்லா ஜீவராசிகளையும் ஈஸ்வரன் சமமாயிருக்கார். சமம் சர்வபூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். எல்லா ஜீவராசிகள்லையும் பரமேஸ்வரன் சமமா இருக்கார். புண்ணியாத்மா, பாப்பாத்மா, எறும்பு, குரங்கு, நாய், பசுமாடு, யானை அப்படிலாம் எதுவும் இல்லை, சாண்டாளன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லா ஜீவராசிகள்லையும் ஈஸ்வரன் ஈக்குவலா இருக்கார். அப்படின்னு எவன் சமபாவத்தை பார்க்கிறானோ, நம்ம நேத்தே ஒரு கிளாஸ்ல பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸ்ல, சமதாம் அச்சுதஸ்ய ஆராதனம். ஆராதனம், அச்சுதனோட ஆராதனம் என்னது, சமதாம். சமதாம் உபேத அப்படின்னு தன்னோட புத்திரர்களை பார்த்து, அரக்கர்களை பார்த்து பிரகலாதன் சொல்லியிருக்கார், நீங்க கண்டிப்பா சமத்தன்மையை அடையுங்கள். அச்சுதன் எங்க இருக்கார், அச்சுதன் எல்லா ஹிருதயத்திலையும் இருக்கார். அப்ப எல்லாத்திலையும் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு நீங்க பார்த்து எல்லா ஜீவராசிகளுக்கும் உங்களால முடிச்ச சேவையை பண்றீங்கன்னா அதுதான் அச்சுதனுடைய ஆராதனம். அதனால தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், சர்வாத்ம பாவம் கிடைக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாணம் அப்படி சேச்சதா, சேத்துனா ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்வாணம் இச்சேச்சதா, இச்சேத் இருக்கு, இச்சதா இருக்கு, நிர்வாணம் பிச்ச இச்சதா. நீங்கள் நிர்வாணத்தை இச்சை கொண்டால் என்ன பண்ணணும், சமத்வேச்ச யதித்தவ்யம், சமத்தன்மையில வந்து பாத்தீங்க அப்படின்னா முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இதோட நிப்பாட்டுங்க, நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண 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 நாராயண. நான் காலையில் ஒரு வச்சனம் சொன்னேன் பார்த்தீங்களா, கிரியா இல்லாத விஸ்வாசம் செத்தது. யாருக்காவது பகவான் இருக்காரு அப்படின்னு நான் பகவான் ரொம்ப நம்புற சுவாமி அப்படின்ட்டு ஒன்றும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது செத்து போன விஸ்வாசம். அந்த நம்பிக்கையினால ஒரு மண்ணாங்கட்டியும் ஆகாது. அப்போ பகவானை பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் பண்ணுறீங்க அப்படின்னா பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு என்ன பண்ணணும், மெதுவாக எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்மளால் முடிஞ்சதை பரோபகாரம் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி பண்ண பண்ண ஈஸ்வர சேவை அதுதான். எல்லா ஜீவராசிக்கும் பண்ணக்கூடிய சேவை தான் ஈஸ்வர ஆராதனை. சமமா பாவிக்கிறது, பேதம் பார்க்காம இருக்கிறது தான் ஈஸ்வர ஆராதனை. அதை பண்ணணும். அது மோட்சத்தை கொடுக்கும். புண்ணியத்துக்காக நம்ம கர்மா பண்ண வேண்டாம். நம்ம வேதாந்தத்துக்கு வந்தாச்சு. புண்ணியமும் வேணாம், பாப்பமும் வேணாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிறவியை கொடுக்கறது. அதனால புண்ணியத்துக்காக கர்மம் பண்ணாதீங்க. சர்வாத்ம பாவம் அதை காட்டிலும் மேலானது. அதுக்காக ஒர்க் பண்ணணும்.